எஸ்கிமோ அந்த கட்டுற வீடு நீங்க யோசிச்சு பாத்திருக்கீங்களா? அவங்க உள்ள ஐஸ் கட்டியில உள்ள வந்து நெருப்பு எரிச்சுட்டு இருப்பாங்க. ஆமா, வீட்டுக்குள்ள நெருப்பு இருக்கும். உருகாது ஐஸ். அந்த ஹீட் எப்படி இது பண்ண சொட்டிரும் எல்லாமே, எல்லாம் உருகிரும்ல. ஆனா உருகாது. ஏன் அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் இந்த ஹாலிவுட் படங்களை லக்கோட்டா மக்களை தான் காட்டுவாங்க. செவ்விந்தியர்களாவே லக்கோட்டா தான். நம்ம இங்க கூட நம்ம தமிழ்லும் கூட ஒரு இரும்பு கோட்டை முரட்டுச்சிங்க அதுலயே வந்து காட்டுறது லக்கோட்டாஸ் தான். எம்எஸ் பாஸ்கரோட அவங்க எல்லாம் லக்கோட்டா மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணிட்டு காட்டியிருப்பாங்க. இதுதான் நம்புற மாதிரி இல்ல. என்னங்க ஸ்கிரப் ஃபாரஸ்ட்ங்கறீங்க? அத மனிதன் உருவாக்கிய காடு அமேசான். அதனாலதான் அமேசான் காடுகள்ல வேஷம் கட்டிட்டு போறவங்க தான் வேடன். அது அந்த மாதிரி விலங்கு மாதிரியே நாங்களை மறைச்சிட்டு போகும்போது விலங்குக்கு வந்து பயம் வராது. மனுஷங்க வேட்டையாட வராங்க போறவங்க வேடன் பேர். அதனாலதான் வேஷம் கட்டுறதுன்னு அந்த பேர்லாம் அப்படிதான் வருது. வணக்கம், வருண் டாக்ஸ்ல இன்னைக்கு ஒரு கண்ட்ரியை பத்தி பேச போறோம். ஏன் இந்த கண்ட்ரியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கன் ட்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அமெரிக்கன் ட்ரீம் அப்படிங்கிறது இந்தியால இருந்து போயிட்டு அமெரிக்கால கிரீன் கார்டு வாங்கி செட்டில் ஆயிட்டு டாலர்ல சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது மட்டும் இல்ல. அமெரிக்கால பிறந்தவங்களுக்கு அமெரிக்கன் ட்ரீம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தங்களோட வாழ்க்கையை வந்து முன்னோக்கி ஓடுறதுக்கான ஒரு பெரிய உத்வேகமா வந்து பார்க்கப்படுது. அந்த அளவுக்கு நீங்க உலகத்திலேயே வந்து அமெரிக்கால பிறந்துட்டா போதும், அமெரிக்கால போய் செட்டில் ஆயிட்டா போதும், டாலர்ஸ்ல சம்பாரிச்சா வந்து லைஃப்ல வந்து எப்பவுமே சும்மா சுபிக்ஷமா வாழலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேரோட மைண்ட் செட்ல செட் ஆயிடுச்சு. அமெரிக்கா தான் பெஸ்ட் கண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி. இன்னைக்கு நிறைய விதங்கள்ல சில கண்ட்ரிஸ் அவங்கள முந்தி போயிட்டே இருந்தாலும் இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பிக் பிரதர் மென்டாலிட்டியில பல விஷயங்கள்ல அமெரிக்கா தான் வந்து கட்டுப்படுத்திட்டு இருக்கு. கட்டுப்படுத்துறது அப்படின்னா ராணுவத்தின் மூலியமா டைரக்டா கட்டுப்படுத்த மட்டும் இல்லாம ஃபார் எக்ஸாம்பிள் ஹாலிவுட் மூலியமாவும் பல வருஷங்கள் கட்டுப்படுத்திட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரண்ட் லைன்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபோர் ரன்னரா இருக்கக்கூடிய அமெரிக்காவை பத்தி தான் பாரியாவல் கிட்ட அவரோட பார்வை என்ன அப்படிங்கிறது கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம். ஒரு கண்ட்ரியை பத்தி பேச போறேன் அப்படின்னு சொன்னோன்னே இதை பத்தி என்னங்க பேசுறதுக்கு இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. பட் நிறைய வாட்டி நீங்க பேசின விஷயங்கள் அதோட ஒரு கலெக்டிவா தான் இந்த வீடியோல இருக்க போகுது அப்படின்னு தான் அதை பாக்குற ஒரு கம்பைலேஷனா தான். ஸோ வாட் டு யூ திங்க் அபவுட் அமெரிக்கா? உங்களோட பேசிக் ஒப்பீனியன் என்ன? யுஎஸ்ஏ, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அதுக்கு நிறைய பார்வைகள் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. வரலாற்று ரீதியா அதுக்கு ஒரு முகம், அரசியல் ரீதியா அதுக்கு ஒரு முகம், அதுக்கப்புறம் அந்த இந்த விஷயங்கள்ல அதுக்கு ஒரு முகம் இருக்கு. இந்த மாதிரி எல்லாமே அது அந்த நாட்டுல சுத்தி இருக்குன்னு வைங்களேன். ஸோ அமெரிக்கா வந்து தவிர்க்க முடியாது. அரசியல் பேசுறவங்களாலையும் அமெரிக்காவை தவிர்க்க முடியாது, வரலாறு பேசுறவங்களாலையும் அமெரிக்காவை தவிர்க்க முடியாது. ஏன்னா அந்த மாதிரியான வரலாறுகளும் அதிகமா நடந்தது வந்து அமெரிக்கால தான். அப்ப கண்டிப்பா அதுல எனக்கு இருக்கிறதுன்னா அந்த நாடு எனக்கு பிடிச்ச நாடுன்னு சொல்ல மாட்டேன் நான் கண்டிப்பா. ஏன்னா அதுல அந்த அங்க இருக்க மக்கள் வந்து சந்தோஷமா இருக்காங்களா அப்படின்னா அது விவாதத்துக்குரியது. சரி, அவங்க எல்லாம் கண்ட்ரோல்ல இருக்காங்க. உங்களுக்கு அமெரிக்காவுடைய லேண்ட் டாக்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே விலை அதிகம் தான். அங்க வந்து ஓப்பனா சொன்னா நீங்க சொல்ற அந்த அமெரிக்க கனவுங்கிறது வந்து ஒரு மாயை தான். அவங்க வந்து ஒரு அடிமைப்பட்ட வாழ்க்கையில தான் அவங்களும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அந்த அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து இது தப்பு, இது சரி அப்படின்னு சொல்லி ஒரு புரிதலுக்கு வந்தாங்க. இப்ப சமீபத்துல ட்ரம்ப்போடைய அந்த டாரிஃப் இன்க்ரீஸ் பண்ணதுல கூட அமெரிக்க வாழ் மக்களே நிறைய பேர் வந்துட்டு அவங்களுடைய பொருளாதாரமும் அதுல பாதிக்கப்படுது. ஒவ்வொரு ஹவுஸ் ஹோல்ட்லயும் கிட்டத்தட்ட $2,500 வந்து வருஷத்துக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து தேவையில்லாத ஒரு இந்தியாவை போய் சொல்லிடுறதுனால மட்டுமே இது இந்த டாரிஃப் இன்க்ரீஸ் நமக்கு வருது. ஸோ இது தேவையில்லை அப்படின்னு சொல்லலாம் இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அரசியலை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுடைய சார்பின்மை, அமெரிக்காவுடைய செயல்பாடுகள் எல்லாமே உலகத்தையும் பிரதிபலிக்குது. இன்னொன்னு கவனிச்சிங்கன்னா அமெரிக்கால இந்த ஹாலிவுட் படங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா உலகம்னாவே அமெரிக்கா தான். அவங்க கவனிச்சிங்க, உலகம்னாவே அது வந்து மொத்தமாவே அதுவும் பல டைமென்ஷனுக்கு போனீங்கன்னாலும் அமெரிக்கா தான். உலகத்துல எத்தனை நாடு இருக்கு, எத்தனை பிரச்சனை இருக்கு? இருக்குங்க பாருங்க. போன முறை கூட ஹல்க் வந்து எங்க இருந்து வந்தாரு? இந்தியால தானே வந்தாரு. இந்தியால எங்க இருந்து வந்தாரு? இந்தியால ஒரு ஸ்லம்ல இருந்து வந்தாரு அப்படின்னு காட்டுவாங்க. இப்ப அவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்தியானா ஸ்லம், இந்தியானா டர்ட்டியஸ்ட் நாடு, அமெரிக்கானா பெரிய புடுங்கிகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை வந்துச்சு. அது நீங்க சொல்லல, தீய அவைச்சொற்கள்லாம் நம்ம பேசுறதுல அது வந்து ஒரு பெரிய நாடு, பெரிய புடுங்கி நாடு அப்படிங்கிற மாதிரி தன்னை காட்டிக்கொண்டு அது உளவியலாகவும் குழந்தைகள் இப்ப நீங்க வந்து இந்த மார்வல் படங்களா இருக்கட்டும், இதெல்லாமே வந்து குழந்தைகள் பாக்குறதுதான். இதுல நீங்க இன்னொன்னு கவனிச்சீங்கன்னா மார்வல் அண்ட் டிசி காமிக்ஸ் அது ஒரு நாள் பேசுவோம். பட் இந்த டிசி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவனாச்சும் அவனோட இதுல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா இந்த மாதிரிலாம் கொண்டு வர மாட்டான். அவன் வந்து லிபர்ட்டி சிட்டி அதுன்னு சொல்லிட்டு அவன் தனியா போயிருவான். அவன் வந்து சிம்பாலிக்கா போயிருவான். அவன் வேற இதுக்கு போயிருவான், கோத்தம் சிட்டி அப்படின்னு போயிருவான் அவன். அப்ப அது 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 அங்க கதைக்கு தகுந்த மாதிரி அந்த நாடு இருக்கும், அது எல்லாமே தனியா போயிடும். ஆனா இவன் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவே தான் வச்சுட்டு இருப்பான். எல்லாருமே அமெரிக்கா. அதுல ஒரு முக்கிய கேரக்டர் கேப்டன் அமெரிக்கா கொண்டு வந்துட்டான்.
ஸோ மார்வல் வந்து முழுக்க முழுக்க அமெரிக்கா சால்ற விஷயம் தான். ஸோ அதனால அந்த படங்கள் அதுல இருந்து ஹாலிவுட் படம்னா அதான் எல்லாம் பார்த்துட்டு அலையிறாங்க. அப்ப அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அவங்களோட அரசியலை மையப்படுத்தி தான் இருக்கும். அவங்க சைடு நரேஷனை பிரதிபலிக்க மாதிரி இன்ட்ரெஸ்ட் எல்லாம் எடுத்துக்கோங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி நிலவுக்கு போனதெல்லாம் உண்மைதான் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி உருட்டி வச்சிருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ப்ரொபகண்டா சொல்லிருப்பாங்க. அப்ப பேசிக்கா என்னன்னா அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் செய்யலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். அதே போலதான் நிலவுக்கு போன கதைகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி அப்புறம் ட்வின் டவர் இடிஞ்ச கதைகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல கன்ஸ்பிரசி விஷயங்கள்லாம் வந்து அமெரிக்காவை மையப்படுத்தி தான் நடந்தது. அப்ப அதை தவிர்க்க முடியாது. நீங்க அமெரிக்காவை பேசாம உலகத்துல எவனாலையும் அரசியல் பேச முடியாது. இங்க நம்ம தெரு அரசியல் பேசினா கூட அமெரிக்கா ஏதோ ஒரு விஷயத்துல அதுல இன்வால்வ் ஆயிருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த ஆக்டோபஸ் இது கைகள் எல்லா பக்கமும் படர்ந்துருக்கு. அதனால நம்ம அமெரிக்கா பத்தி பேசித்தான் ஆகணும். ஓகே, இந்த ஏகாதிபத்தியம் அப்படிங்கிற வார்த்தை சொன்னோன்னு பட்டு ஞாபகம் வரதே வந்து அமெரிக்காவும் மாறிடுச்சு. பட் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்ல எல்லா பிரதானமும் வந்து ஒரு கண்ட்ரிக்கு இருந்துச்சு, ஒரு பெரிய அரசாட்சிக்கு இருந்துச்சுன்னா அது வந்து இது யூகே தான், லைக் பிரிட்டிஷ் எம்பையர் தான். பட் அவங்க கிட்ட இருந்து இவங்க பிரிஞ்சு வந்து அவங்க இடத்த இவங்க வந்து பிடிச்சுக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ பிரிட்டிஷ் ஆதிக்கம், ஏகாதிபத்தியம் அது அப்படியே. ஸோ பிரிட்டன்ல இருந்து வந்த ஆட்கள் தான் நிறைய பேர், அவங்க தானே ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் நிறைய பேர். என்னன்னா அமெரிக்கா அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது முதல்ல இருந்து வரணும். முதல்ல இருந்தீங்கன்னா அமெரிக்கா பத்தி பேசும்பொழுது கண்டிப்பாக செவ்விந்தியர்களை பற்றி பேசாமல், மண்ணின் மைந்தர்களை பற்றி பேசாம நம்ம கடந்து போயிட முடியாது. நேட்டிவ் அமெரிக்கன்ஸ், அவங்களை செவ்விந்தியர்னு சொல்றதே ஒரு தப்பான டேர்ம். ஏன் அப்படின்னா நமக்கு அது பழகிருச்சு செவ்விந்தியர்கள்னு சொல்லி. ஏன்னா நம்ம கூட அவங்கள ரிலேட் பண்ணி சொல்லிக்கிறது நமக்கு பெருமை மேபி இருக்கலாம், இல்ல நம்ம வந்து அவங்களோட நம்மளும் அவங்கள மாதிரி வாழக்கூடிய ஒரு பழங்குடி மக்களுங்கிறனால அப்படி பெருமைப்பட்டுக்கலாம். ஆனா அவங்களுக்கு இந்தியாவுக்கும் சம்மந்தமே இல்லை. சரி, அவங்கள இந்தியாவை தேடி போன கொலம்பஸ் தேடி போறவரு இது இந்தியா நினைச்சுக்கிட்டு இந்தியன்ஸ் சொல்லிட்டாருங்கிறதுனால அது அவங்க கொஞ்சம் சகப்பா இருக்கிறாங்க. அதனாலனா ஒரு ரெட் இந்தியன்ஸ் சொல்றது வந்து எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான பேர் வைக்கிறது. அவங்க ஊருக்கு போயிட்டு அது இது என்ன ஊருங்க, உங்களை நீங்க என்னங்க சொல்லிக்கிறீங்க, இப்படிதானே கேட்டுதானே அதை தெரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு நான் போற பக்கம் நானா பேர் வச்சா, அதுவும் லூசுத்தனமா பேர் வச்சா, நீங்க ஏதோ ஒரு ஊருக்கு போறீங்க, போற இடம்னா இந்த ஊரை தேடி வந்தேன் அதனால இதுக்கு இந்த ஊருக்கு இப்படி நான் பேர் வைக்கிறேன் அப்படின்னா எவ்வளவு பெரிய ஒரு லொல்லுத்தனம் இது. இண்டிஜினியஸ் பீப்புள். ஓகே, அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து நம்ம பூர்வ குடி அமெரிக்கர்கள்னு சொல்றதுதான் அது. அதுவும் கரெக்ட் கிடையாது, பட் அது ஓகே. அது அந்த டெர்மினாலஜி அமெரிக்காங்கிற பேர்ல இருந்து அது வச்சனால அதை நீங்க ஓகேன்னு சொல்லிக்கலாம். அப்ப அந்த பூர்வகுடி அமெரிக்கர்களை நீங்கள் தவிர்த்து விட்டு அமெரிக்கா பற்றி பேச முடியாது. அப்ப அது ஒரு சின்ன சின்ன பேசிக்ஸை பேசிடுவோம். கிட்டத்தட்ட 500 நாடுகளுக்கு மேல இருந்துச்சு அமெரிக்கால. குட்டி குட்டியா நிறைய மக்கள் வாழ்ந்தாங்க, நிறைய மொழிகள் பேசப்பட்டுச்சு, பல மொழிகள் பேசப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட வந்து 100க்கும் மேற்பட்ட மொழிகள் வந்து அங்க இருந்தது. எழுத்து வடிவ மொழிகள் ரொம்ப கம்மி, பேச்சு வழக்கு மொழிகள் தான் அவங்களுக்கு அதிகமா இருந்தது. அவங்களுடைய கதைகள், கவிதைகள், புராணங்கள் இதெல்லாமே பாடல்களா பாடக்கூடிய பழக்கம் அவங்களுக்கு இருந்தது. வாய் வழியா கடத்துவாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவங்களையும் நாகரிகம் அடைந்தவர்கள் தான். நீங்க வந்து அவங்க வந்து ரொம்ப ஒரு காட்டுவாசியா இருந்தாங்க அப்படின்னே வந்து இந்த ஹாலிவுட் இதெல்லாம் வந்து நம்ம கிட்ட திணிச்சிட்டாங்க. ஆனா உண்மை கிடையாது. உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா அங்கேயும் நிறைய பிரிவுகள் இருந்தாங்க. அதுல பழங்குடி மக்களாக இருந்தவர்களும் இருந்தாங்க, நகர நாகரிகம் அடைந்த மக்களும் இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மாயன்ஸ், எஸ்டெக்ஸ் இவங்கெல்லாம் வந்து முழுக்க முழுக்க நகர நாகரிகம் அடைந்த மனிதர்கள். நீங்க லக்கோட்டா இல்ல அதுக்கப்புறம் அந்த ஸ்பிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான குழுக்கள், இனக்குழுக்கள் இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பழங்குடி மக்களா இருந்தாங்க. வேட்டை சமூகமா, அப்பாச்சி இவங்கெல்லாம் வந்து வேட்டை சமூகம். அப்ப இங்க நீங்க புரிஞ்சுக்கிறது என்னன்னா, இந்த 500 நாடுகள்லாம் சொல்லலாம், அதுல ஒவ்வொரு திணை சார்ந்த மக்களும் உண்டு, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வழியில வாழ்ந்தாங்க. இல்ல இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான தகவல் சொல்றேன் பாருங்க. எக்ஸ்கிமோன்னு எக்ஸ்கிமோன்னு சொல்லி கேள்விப்பட்டாவே நம்ம எப்படி நினைச்சுட்டு இருக்கோம், இக்லூல வாழ்வாங்க, பனியில வாழ்வாங்க அப்படின்னு. ஆனா அது எந்த ஊர்லன்னு யோசிச்சிருக்குமா? நான் நினைச்சேன் நார்த்தன் போல் தாங்க. ஆனா அது எந்த கண்டத்துக்குள்ள இருந்து நம்ம யோசிச்சது இல்ல. ஏன்னா நம்ம எல்லாரும் மைண்ட்ல எப்படி பதிய வச்சிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ்கிமோக்கள் அப்படின்னாவே அவங்க வந்து ஐரோப்பால ஏதோ ஒரு மூலையில எங்கேயோ ஒரு இதுல உட்கார்ந்து இருக்கக்கூடிய வெள்ளை இனத்தவர்கள் நம்ம சப்கான்சியஸா மைண்ட்ல ஏறி இருக்கு. ஆனா ஆக்சுவலா அவங்க வந்து செவிந்தியர்கள், அந்த அமெரிக்க கண்டத்தை சார்ந்தவர்கள் தான். இந்த கிரீன்லாந்து இந்த பகுதிகளுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த நார்த் போலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பகுதிகளில் வாழ்ந்தவங்க. அவங்க அதிகமா வேட்டையாடி சாப்பிடுறது அந்த சீல்னு சொல்லுவாங்கல்ல, அப்புறம் அங்க இருக்கக்கூடிய மீன்கள், இதுகள்லாம் தான் அவங்களுடைய பிரதான உணவு. அந்த எக்ஸ்கிமோவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாத்திருக்கீங்களா எப்படி அந்த பனிக்குள்ள வாழ முடியும் ஒருத்தனால? ரொம்ப கஷ்டம் தானே, அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். ஆனா அது ஆக்சுவலா ஒரு அது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சயின்ஸ். நீங்க அது எப்படின்னா அது பாருங்க எப்படி யோசிச்சு அவங்க கட்டிருக்காங்க பாருங்க. எந்த அந்த மக்களுக்கு எப்படி ஒரு புரிதல் பாருங்க. அதுல
எஸ்கிமோ அந்த கட்டுற வீடு நீங்க யோசிச்சு பாத்திருக்கீங்களா? அவங்க உள்ள ஐஸ் கட்டியில உள்ள வந்து நெருப்பு எரிச்சுட்டு இருப்பாங்க. ஆமா, வீட்டுக்குள்ள நெருப்பு இருக்கும். உருகாது ஐஸ்? கண்டிப்பா உருகும் தானே. அப்புறம் வந்து ஈரமாயிரும்ல, எப்படி அவங்க உள்ள உட்கார்ந்து இருக்க முடியும்? ஜில்னஸ்ல அந்த ஹீட் எப்படி இது பண்ண முடியும்? சொட்டிரும், எல்லாம் உருகிரும்ல. ஆனா உருகாது. ஏன் அப்படின்னா அவங்களோட கட்டடம் என்பது கட்டப்பட்டு கொண்டே இருக்கும். புரியுதா? அதாவது பனி பெஞ்சுக்கிட்டே இருக்குவாங்க, பனி பெய்யற பனி மேல படர்ந்துகிட்டே இருக்கும், இங்க கீழே உருகிக்கிட்டே இருக்கும். அந்த உருகுற தண்ணியை வெளியில அனுப்பிட்டே இருப்பாங்க. சைட்ல அப்படி வலிஞ்சு, அதாவது ஐஸ் கட்டி உருகுது, சைட்ல இப்படி வலியுமா, வலிஞ்ச தண்ணி எல்லாத்தையும் ஒரு சின்ன ஒரு டனல் மாதிரி போட்டு அதுல கடத்தி வெளியில போயிடும். அது வெளியில போனோன்னா ஐஸ் ஆயிரும். மேல உழுகிற ஐஸ் வந்து அந்த இக்லூ மேல பட்டுக்கிட்டே இருக்கும். பட்டுக்கிட்டே இருக்கிறது வந்து மேல ஆட் ஆயிட்டே இருக்கும். கீழே உருகும், மேல ஆட் ஆகும், கீழே உருகும், மேல ஆட் ஆகும். சோ எப்பவுமே அவங்க வீடு அப்படியே ப்ராசஸ். இது ஒரு ப்ராசஸ். உள்ள நெருப்பு எரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த உள்ள இருக்க நெருப்பு வெப்பத்தை வந்து அந்த உள் பகுதியில தக்க வச்சுட்டு இருக்கும். அதுல அவங்க வாழ்வாங்க. இது எப்படி அவங்க கண்டுபிடிச்சு, மனுஷனால வாழவே முடியாதுங்க அந்த பகுதியில, அதுல அவங்க வாழ்ந்தாங்க. இன்னொன்னு, இந்த நாய்களை வந்து ஸ்லெட்ஜ் டாக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாமே அவங்க தான் கண்டுபிடிச்சது, அவங்க கிட்ட தான் இருந்துச்சு. இன்னொன்னு என்னன்னா, இங்க இப்ப நார்வே போனோம்ல, சரி, நார்வேல இருந்த சாமி மக்கள்னு சொல்லுவாங்க, அவங்களும் இந்த எஸ்கிமோக்களும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஜெனட்டிக்கல் சிமிலாரிட்டிஸ் இருக்கு. ஸோ அது என்ன சொல்றாங்கன்னா, அந்த பகுதி வந்து ஒரு காலத்துல கடல் வந்து நிலமா இருந்துச்சு, அந்த நிலத்தை கடந்து தான் அந்த பக்கம் போயிருக்காங்க அமெரிக்காவுக்கு. இந்த பக்கம் வந்துட்டு இருக்கிற மக்கள் அப்படியே இருக்கிறாங்க. ஸோ சாமி மக்களுடைய வாழ்க்கையும் இவங்களோட வாழ்க்கையும் கிட்டத்தட்ட கொஞ்சம் ஒரே மாதிரி போகும். அப்படியே லாங்குவேஜ்ல மாறிடுச்சு, பட் அந்த சில இதெல்லாம் கொஞ்சம் ஒத்து போகும். அதையும் அவங்க சொல்லுவாங்க. ஸோ இப்படிதான் உள்ள வந்து இந்த நிலத்தின் வழியாகத்தான் அவங்க வந்தாங்க அப்படிங்கிற ஒரு கதை. இது கதை இல்ல, இது வந்து மனிதர்கள் எப்படி கடந்து போனாங்கன்னு சொல்லி அறிவியல் கொடுக்குற விளக்கம். அது போக இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்குன்னு வைங்களேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா கடல் வழியா போன சில கதைகளுமே உண்டு அவங்களுடைய இது. அது நான் சொல்றேன், அது கீழே தென் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, இதுல எல்லாம் வந்து கடல் வழியா மனிதர்கள் உள்ள வந்தாங்கிற ஒரு தகவல். ஸோ இப்படி போய் அப்படி போனாங்களா, இல்ல அப்படி வந்து இப்படி உள்ள வந்தாங்களா, இதெல்லாம் இன்னும் உறுதியாக்கப்படல. இதெல்லாம் தியரிஸா இருக்கு. ஸோ அமெரிக்காவுக்குள்ள மனிதர்கள் எப்படி போனாங்கிறது இன்னும் விவாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். அவங்க போனது வந்து கிட்டத்தட்ட வந்து 10,000 இல்ல அதுக்கு முன்னாடி ஒரு 15,000 இருந்து 10,000 ஆண்டுகளுக்கு முன்புதான் மனிதர்கள் அங்க போனாங்க. ஹாபிடேஷன் நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி அங்க மனுஷங்க கிடையாது. லைக் நம்ம சொல்ற மாதிரி கிரேட் ஏப்ஸ் இதெல்லாம் வந்து அங்க இல்ல அப்படிங்கிறது அறிவியல் ரீதியா ஃபாசில் எவிடன்ஸ் மூலமா நமக்கு தெரிய வருது. அப்ப அந்த கண்டத்துல மனித இனம் என்பது புதிதாக போனதுதான். அது எப்பங்கிறதா டிபேட். 15 வருஷத்துக்கு முன்னாடியா 10 வருஷத்துக்கு முன்னாடியாங்கிறது. இப்ப இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க எல்லாம் நான் சொன்ன மாதிரி அந்த எக்ஸ்கிமோக்கள், இவங்க வேட்டையாடுற உயிரினங்கள் திமிங்கலம் வரைக்கும் கூட அவங்க வேட்டையாடி இருக்காங்க. அந்த குட்டியா ஒரு சின்ன ஒரு போட் மாதிரி கட்டிக்கிட்டு அதுல போயிட்டு அவங்க வேட்டையாடுவாங்க. சோ இதுதான். அப்புறம் அங்க இருக்க அந்த மிருகங்களோட தோலை பயன்படுத்தி அவங்க ஆடைப்படுத்தி இது பண்ணிக்குவாங்க. இன்னும் அவங்களோட வாழ்க்கை இப்படி இருக்கும். இப்ப நீங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இந்த கனடா இந்த பகுதி இங்க எல்லாமே வந்து வரைக்குமே இந்த மக்கள் அதிகமா வாழ்வாங்க. கொஞ்சம் பனிப்பகுதியில எல்லாமே இந்த ஈகுலு கட்டுற மக்கள் இவங்க தான் இருந்தாங்க. அவங்கதான் எஸ்கிமோ, அவங்க பேரே எஸ்கிமோ. அடுத்து நீங்க அந்த கொஞ்சம் ட்ரை லேண்ட்ஸ் இருக்குல்ல, இங்க நடுவு பகுதி, இந்த பகுதிக்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா, அதான் அந்த உங்களுக்கு பிலோ கனடா, யுஎஸோட அந்த டிசர்ட் ஏரியா, இதுல வந்து கிரேட் பிளைன்ஸ் சொல்லக்கூடிய இடங்கள் உங்களுக்கு இருக்கும். இங்கதான் வந்து லக்கோட்டா, அப்பாச்சி இந்த மாதிரியான ட்ரைப்ஸ் வந்து வாரியர் ட்ரைப்ஸ் வந்து அதிகமா இருக்காங்க. இவங்களுடைய தொழிலே வேட்டையாடுறதுதான். முழுக்க இவங்க வேட்டையாடி தான் வாழ்வாங்க. வேற என்ன இருக்கு அங்க வந்து அவங்க வேட்டையாடுற விலங்கு எதுன்னு பாத்தீங்கன்னா, பேசிக்கா வந்து பைசன். அதான் அதிகமா இருக்கும். பைசன் வந்து அங்க அளவுக்கு அதிகமா ஒரு காலத்துல இருந்துச்சு, இன்னைக்கு ரொம்ப கம்மியாயிடுச்சு. அன்னைக்கு வந்து லட்சக்கணக்குல ஒன்னா மேய்ஞ்சு போகுமா, அவ்வளவு பெருசு அந்த கிரேட் ஹெர்ட் ஆஃப் பைசன்ஸ் வந்து அங்க இருந்தது. அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே மறைமுகமா போயிட்டு அந்த பைசனோட தோல் இதெல்லாமே உடம்புல போத்துக்கிட்டு, அதுல ஒரு சின்ன ஒரு சுவாரஸ்யமா சொல்றேன், வேஷம் கட்டிட்டு போறவங்க தான் வேடன். அது அந்த மாதிரி விலங்கு மாதிரியே நாங்களை மறைச்சிட்டு போகும்போது விலங்குக்கு வந்து பயம் வராது. மனுஷங்க வேட்டையாட போறவங்க வேடன் பேர், அதனாலதான் வேஷம் கட்டுறதுன்னு அந்த பேர்லாம் அப்படிதான் வருது. சோ வேட்டைக்கு போற மக்கள் தான் முதல்ல வந்து வேஷம் கட்டிட்டு போறாங்க. இப்படி இந்த மாதிரி அந்த மாட்டு தோல் எல்லாம் போட்டுட்டு போறாங்க. சோ அப்படியே போறோம். அப்படி போகும்போது அந்த மாடுகளை வந்து பக்கத்துல போயிட்டு குத்தி இது பண்றது, இல்ல அம்பு போட்டு அடிச்சு இது பண்றதுங்கிறது அது ஒரு பெரிய உயிரினம். அதை கொள்றதும் சாதாரண விஷயம் இல்லை. அதை கொண்டு எடுப்பாங்க. இதுலாம் லக்கோட்டா வந்து இதுல ஸ்கில்டு. இது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க எல்லாம் டென்ட்ல வாழ்வாங்க. நீங்க செவ்விந்தியர்கள்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு டென்ட் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அந்த அதுதான் லக்கோட்டா. அவங்க லக்கோட்டா ட்ரைப்ஸோடைய வீடுகள் அப்படி இருக்கும்.
அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாட்டோட தோல் தான் அவங்களோட வீடு. சரி. மாட்டோட தோலும் அந்த மாட்டோட எலும்புகள், குச்சிகள் இதெல்லாம் வச்சுதான் அவங்க வந்து அவங்க டென்ட்டே கட்டுவாங்க. அப்படியே கொஞ்ச நாள் இருப்பாங்க. அப்புறம் அந்த இடத்துல இருந்து டென்ட்டை காலி பண்ணிட்டு அந்த மாடு எங்க போகுதோ அப்படியே ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்லயே அவங்க போய் டிராவல் ஆகிட்டே இருப்பாங்க. மாடு போக 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 லக்கோட்டாஸ் வந்து பாத்தீங்கன்னா பெரிய குரூப்பா இருக்க மாட்டாங்க, சின்ன சின்ன குரூப்பா செக்ரிகேட்டடா இருப்பாங்க. செக்ரிகேட்டடா அங்கங்க லீடர்ஸ் இருப்பாங்க, அப்படி இப்படி இருக்கும். ஸோ இதுதான் அவங்களுடைய வாழ்க்கை. அப்பாச்சியும் கிட்டத்தட்ட லக்கோட்டா மாதிரி தான், அவங்களும் வேட்டை இது பண்ணுவாங்க. ஆனா அப்பாச்சிஸ் வந்து கொஞ்சம் காட்டுக்குள்ள இருக்கவங்க, கொஞ்சம் மரங்கள் அதிகமா இருக்கக்கூடிய காட்டுகள். இது லக்கோட்டாஸ் வந்து ஓப்பன் கிரவுண்ட் ஃபீல்டு. இன்னொன்னு புரிஞ்சுக்கணும், நீங்க செவ்விந்தியர்கள்னு பாத்தீங்கன்னா குதிரைகளோட தான் பாப்பீங்க. அதுவும் குறிப்பா அந்த லக்கோட்டா அண்ட் அப்பாச்சிஸை வந்து நீங்க குதிரைகளோட தான் பாப்பீங்க. உண்மை என்னன்னா ஆக்சுவலா குதிரைகள் வந்து அமெரிக்கால இல்ல. அது நான் சொல்றேன், அது எப்படி அங்க வந்துச்சுங்கிறதும் சொல்றேன் இந்த கதையில. இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தென் அமெரிக்கா. தென் அமெரிக்கால தான் உலகத்தில் இருக்கக்கூடிய பல உயர்ந்த நாகரிகங்கள் ஒரு காலத்துல இருந்த இடம். ஆல்மெக் சிவிலைசேஷன் இன்னைக்கு வரைக்கும் ஒரு மிஸ்டிக்கான சிவிலைசேஷன். அந்த மக்களுடைய டெக்னாலஜி வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கு ஒத்து போற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்மெக் சிவிலைசேஷன்ல சர்ஜரி பண்ணிருக்காங்க. அப்பவே சர்ஜரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அவங்க எப்படி பண்ணாங்கன்னா மோல்டன் ராக்ல பண்ணிருக்காங்க. வாவ், புரியுதுங்களா? அதாவது கல்ல உருக்க முடியுமா நமக்கு தெரியல, அதுக்கு ஏதாவது சயின்ஸ் இருக்கான்னு தெரியல. பட் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா கல்ல செதுக்கல, கல்ல உருக்கி பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு அந்த ஒரு பாத்தீங்கன்னா ரொம்ப வலுவலுன்னு இருக்கும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைய எடுக்கிறது, சர்ஜிக்கல் நைஃப் மாதிரி இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், வெட்டுறது, தைக்கிறது, இந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க செஞ்சிருக்காங்க. ஆல்மெக் சிவிலைசேஷன். அந்த ஓல்மெக் சிவிலைசேஷன்ல நமக்கு கிடைச்சிருக்க ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்க இந்த மாயன் படங்கள்லாம் பாத்தீங்கன்னா அங்க வந்து பெரிய பெரிய கல்லு சிலை ஒண்ணு இருக்கும், பாத்திருக்கீங்களா? இப்படி ஒரு இது போட்டு அது நிறைய ஆக்சுவலா மாயன்ஸோட நம்ம அசோசியேட் பண்றோம்ல. ஆனா அதுல இன்னும் கொஞ்சம் பழைய சிலைகள்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஆல்மெக் சிவிலைசேஷன். அவங்க ஆல்மெக்ல இருந்தா மாயன்ஸ் வராங்க, மாயன்ஸ்ல இருந்து தான் எஸ்டெக் வராங்க. சோ இதுக்குள்ள வந்து அந்த ஒரு பாத்வே இருக்கு. மாயன்ஸ் வந்து நம்ம வந்து இருக்கும்போது இல்ல, மனித அதாவது ஐரோப்பியர்கள் போகும்போது மாயன்ஸ் எல்லாம் கிடையாது, இல்ல. மாயன் சிவிலைசேஷனுக்கு அப்புறம் வந்து எஸ்டெக் இருந்தாங்க. அப்ப அவங்களோட தான் இவங்க போய் சண்டை எல்லாம் போட்டாங்க, அதையும் நான் சொல்றேன். அப்ப அந்த மாதிரியான சிவிலைசேஷன் இருந்தது. இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, உங்களுக்கு தெரியும் அமேசான் காடு. அமேசான் காடு இன்னைக்கு வரைக்கும் நம்ம சொல்றதுலயே ஒரு வியக்கத்தக்க ஒரு காடு, பெரிய ஒரு காடு. இல்ல ஒரு உண்மை என்ன தெரியுங்களா? அமேசான் காடு ஆக்சுவலா மேன்மேட். இதுதான் நம்புற மாதிரி இல்ல. என்னங்க ஸ்கிரப் ஃபாரஸ்ட்ங்கறீங்க? அத மனிதன் உருவாக்கிய காடு அமேசான். அதனாலதான் அமேசான் காடுகள்ல அளவுக்கு அதிகமா மனிதர்கள் உட்கொள்ளக்கூடிய பல வகைகள் அதிகமா அங்க பயிரிடப்பட்டிருக்கு. அதாவது நம்மளுக்கு ஒரு ட்ரீம் லேண்ட்ல ஃபாரஸ்ட் நினைச்சுப்போம்ல, சாப்பிட்ற பழம் இருக்கணும். ஆனா நிறைய ஃபாரஸ்ட்ல அப்படி இருக்காது. இந்த அமேசான்ல வந்து நீங்க போயிட்டு வாழலாம். இன்னைக்கும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க மக்கள். பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து அமேசான் காடுகளுக்கு நடு பகுதியில இன்னைக்கு வரைக்கும் இன்னும் பழங்குடி மக்கள், இன்னும் பழைய வாழ்வியல் முறையிலே இருக்கக்கூடிய மக்கள்லாம் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரைப், பேர் மறந்துட்டேன், அவங்க அந்த உயரமா வீடு கட்டியிருப்பாங்க. கீழே வந்து பந்தல் மாதிரி கட்டி மேல இருக்கும் வீடு, ஒரு சின்ன ஏணி மாதிரி வச்சு மேல போயிட்டு அங்க மேலதான் தங்குவாங்க, மேலதான் தூங்குவாங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா குச்சி குச்சியா வச்சு ஒரு மாதிரி பிளாட்ஃபார்மை தூக்கி வச்சிருப்பாங்க. ஏன் இந்த மாதிரி நீங்க பிளாட்ஃபார்மை தூக்கி வைக்கிறீங்கன்னு ஒரு கதை இருக்கு. அப்ப அங்கன்னு சொன்னாங்க, எங்களுடைய முன்னோர்கள் ஒரு தீவுல இருந்தாங்க, அந்த தீவுல ஒரு பெரிய வெள்ளம் வந்துச்சு, அந்த வெள்ளத்துல வந்து எல்லா மக்களும் செத்ததுனால வெள்ளம் வந்தா நாங்க அடிபட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி நாங்க வந்து வீடு கட்டுறோம் அப்படிங்கறது அவங்க கதை. செட்டிநாடு வீடு கதை மாதிரியே இருக்கு. இப்படி வந்து இந்த கதை வந்து அவங்க கதை. நீங்க கொடுமை என்ன தெரியுமா? அவங்க பக்கத்துல கடலே கிடையாது. அதாவது அமேசான் பக்கத்துல உள்ள ஒண்ணுமே இல்ல, கடல். இந்த பர்டிகுலர் ட்ரைப் வாழ்ற இடம் ரொம்ப இன்டெப்த் ஆஃப் த ஃபாரஸ்ட். இவங்களுக்கு அந்த கல்ச்சர்னா அப்ப இவங்கெல்லாம் வந்து எங்க இருந்தோ கடல் வழியா அவங்க வந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தியரியும் இருக்கு. அவங்களுடைய அது அவங்க செவி வழியா அவங்க கடத்தக்கூடிய கதைகள்ல இருக்கு. அப்ப அந்த ட்ரைப் பேர் அங்க மறந்துட்டேன், யாராவது தெரிஞ்சா போடுங்க, எனக்கு உண்மையிலே மறந்துருச்சு. ஏன்னா அவங்க எத்தனை பேர் ஞாபகம் வச்சுக்கிறது? அவங்க அதான் நான் சொன்ன 500 எல்லாம் வாழ்றாங்க, நிறைய வெவ்வேறு சின்ன 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 வேரியேஷன் அவங்களுக்குள்ள இருக்கும் நிறைய. நம்ம எல்லாம் நிறைய பேர் அழிஞ்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் இப்ப இந்த இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸா பெரிய ட்ரைப்ஸ், அதனால இவங்கெல்லாம் அழியறது இல்ல, இன்னும் கொஞ்சம் இருக்கிறாங்க, எச்சங்கள் இருக்கிறாங்க. அவங்க அதை இந்த வரலாறு எல்லாம் கடத்திக்கிட்டு இருக்காங்க. நமக்கு அதன் மூலமா தான் தெரிய வருது.
இதை பற்றி தெரிந்துக்கணும்னா 500 நேஷன் சொல்லி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டாக்குமெண்ட்ரி. அதை பாருங்க. சவுத் அமெரிக்கா பத்தியா? சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா, அது ஒட்டுமொத்த செவ்விந்தியர்களுடைய வரலாறு பத்தியும் அதுல இருக்கும். செவ்விந்தியர்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து, அது நீங்க வந்து வெள்ளக்காரன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து இருக்காது, செவ்விந்தியர்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அந்த கதைகள் சொல்லப்பட்டிருக்கும், நரேட் பண்ணப்பட்டிருக்கும். 500 நேஷன்ஸ் அந்த அதோட இது பாருங்க. உண்மையிலேயே வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டாக்குமெண்ட்ரி. நீங்க 8 மணி நேரமா என்னமோ ஓடும், எபிசோட்ஸா வரும், 8 எபிசோட் என்னமோ இருக்கும் பாருங்க. நல்ல, உண்மையிலே நல்ல டாக்குமெண்ட்ரி. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அமெரிக்காக்குள்ள நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதுல அந்த அமேசான் காடை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து முழுக்க முழுக்க மனிதர்களால் உருவாக்கப்பட்ட காடு. அப்பதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு மாயன் சிவிலைசேஷன் நம்ம காட்டுக்குள்ள இருக்குன்னு நம்ம கருதுறோம். அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு காலத்துல அந்த சிவிலைசேஷன் வந்து காட்டுக்கு வெளியில இருந்துச்சு, அதுக்கப்புறம் காடு வந்து மண்டிடுச்சு அப்படின்னு நம்ம நம்புறோம்ல. ஆனா ஆக்சுவலா அந்த சிவிலைசேஷனே காட்டுக்குள்ளதான் இருந்திருக்கு. அங்கதான் கட்டமைச்சிருக்காங்க. அந்த சிவிலைசேஷனுடைய பேசிக்கான ஃபுட்டு, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே பழங்கள் இதுகள் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து அப்படிதான் வாழ்ந்திருக்காங்க. ஒரு பெரிய பாப்புலேஷனை சப்போர்ட் பண்ற அளவுக்கு உணவு சார்ந்த ரிசோர்சஸ் வந்து அவங்க அங்கேயே பயிரிட்டு இருக்காங்க. இதுல எப்படி இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அமேசான் காட்டுல வளரக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய நேச்சுரலா கிடைக்கிற பழங்கள் எல்லாம் இருக்குல்ல, அந்த பழங்கள்லாம் வந்து ஹைபிரிடைஸ்டு பழங்கள். அதாவது விவசாயம் பண்ணி ஹைபிரிடைஸ் பண்ணிருக்காங்க. மனுஷங்களுடைய ஹைபிரிடைசேஷன் ப்ராசஸ் அதுல இருக்கு. இதெல்லாம் இன்னைக்கு வந்து ஜெனடிக்கல் ரிசர்ச் மூலமா இவங்களுக்கு தெரிய வருது. இன்னொன்னு புரிஞ்சுங்க, நேச்சுரலா இருக்கக்கூடிய பழங்கள் எதுவுமே சுவையான பழங்களாகவும் இதுவாகவும் ரொம்ப இனிப்பாகவும் ரொம்ப மேங்கோ இதெல்லாம் பேசியிருப்போம். அது ஒரு சாதாரணமா தான் இருக்கும். ஆனா அது அதுக்கப்புறம் ஹைபிரிட் பண்ணி, அது ஹைபிரிட் இந்த சென்ஸ் செலக்டிவ் பிரீடிங் மூலமா அது இது தரம் உயர்த்தப்பட்டு அந்த உயர்த்தப்பட்ட விதைகள் விதைக்கப்பட்டு அதோடைய இதுல இருந்து விதைகள் இருந்து தரம் உயர்ந்த விதைகள் இது மாதிரி ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் பண்ணும்பொழுது நமக்கு ரொம்ப சுவையான பழங்களும் அதிக எனர்ஜி இருக்க பழங்களும் அதிக பல்ப் இருக்க பழங்களும் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பார்க்கும் பொழுது முழுக்க முழுக்க அந்த உணவு காடுகள் அது பேரு ஃபுட் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஃபுட் ஃபாரஸ்டா தான் அமேசானை அவங்க உருவாக்கியிருக்காங்க. அதாவது என்டையர் அமேசானும் மேன்மேடு கிடையாது, அதை புரிஞ்சுக்கணும். ஒரு ஃபாரஸ்ட்டை மக்கள் உள்ள போய் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் விதைச்சு, அவங்களுக்கு தேவையான மரங்கள், அவங்களுக்கு தேவையான செடிகள், அவங்களுக்கு தேவையான பழங்க வகைகள்லாம் வச்சு அதை ஒரு மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ஈகோ சிஸ்டமாவே அவங்க மாத்தி வச்சிருக்காங்க. ஒரு பாரடைஸ் மாதிரி இன்னைக்கு வரைக்கும் அமேசான்ல உயிரினங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய இடம். ஸ்பீஷிஸ் எல்லாம் இன்னும் பூச்சி வகைகள்லாம் இன்னும் புதுசா கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க அங்க அமேசான்ல. அந்த வகை 8 கால் பூச்சி கிடைச்சது, இந்த வகை ரொம்ப அடர்த்தியா மனிதர்கள் இன்னுமே உள்ள போயிட்டு வர முடியாத மாதிரியான ஒரு டால்பின் இருக்கு, ரிவர் டால்பின். நம்ம இதுல அமேசான் ரிவர்ல டால்பின்ஸ் இருக்கு. ரிவர் டால்பின் சொல்லிட்டு ரொம்ப ரேரான நன்னீர். நம்ம கேஞ்சஸ்ல இருந்துச்சு சாரிங்க, எப்படி கூவத்துல முதல்ல இருக்கு. பட் ரொம்ப என்டேஞ்சர்டான ஒரு நிலைமையில அந்த டால்பின்ஸ் இருக்கு. கங்கை நதியிலையும் நன்னீர் டால்பின்ஸ் இருக்கு. அது அதிகமா வேட்டையாடப்பட்டுச்சு கறிக்காக. இப்ப வந்து சர்வைவல் தண்ணியோட டாக்ஸிசிட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆக சர்வைவ் ஆக முடியாம செத்துக்கிட்டு இருக்கு. ஸோ எதுவும் தெரிஞ்சுக்கோங்க ஒரு இதுக்காக. அது பேர் கங்கை முதலை இந்த மாதிரி நிறைய நம்ம ஊர்லயே அழிஞ்சிட்டு இருக்கு. அப்ப அமேசான் வந்து அவ்வளவு ஒரு ரிச்சான ஒரு டிவர்ஸான ஒரு விஷயம் அது. அப்புறம் அங்க வந்து அழிக்கப்பட்ட நிறைய இருக்குன்னு வைங்களேன். அப்ப மனிதர்களை பற்றி இப்ப அதோட நேச்சரே வந்து ரொம்ப இது போல ரொம்ப இருக்கு. அப்ப இந்த இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஆல்மெக் சிவிலைசேஷன் வந்து ஒரு மிஸ்டிக். நீங்க அது என்ன எப்படி வாழ்ந்தாங்க போனாங்க இன்னைக்கு தெரியல. பட் அவங்களோட அந்த பழைய ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது அவங்களோட சயின்ஸ், அவங்களுடைய பார்வை புரிதல்லாம் எந்த அளவுக்கு இருந்துச்சு நமக்கு தெரியல. இதுக்கு அடுத்து வந்து நமக்கு மாயன் வந்து ஒன் ஆஃப் த அதிகமா ஆய்வு செய்யப்பட்ட ஒரு நாகரிகங்கள்ல ஒரு நாகரிகம். அது மாயன் சிவிலைசேஷனுடைய மூல முடுக்கெல்லாம் ஆய்வு செஞ்சு வச்சிருக்கோம். அவங்களுடைய கணிதம் நமக்கு தெரியும். அதை வச்சுதான் 2012 கேலண்டர் முடியல இந்த கதையெல்லாம் வந்ததே. ஸோ அவங்களோட கேலண்டர் வந்து ஆக்சுவலா சுழற்சி கேலண்டர். 2012 ஒரு யுகம் முடிஞ்சு அடுத்த யுகம் வருதுங்கிறதா அவங்களுடைய கேலண்டர் சொல்றது. இவங்க அது வந்து 2012 கேலண்டர் முடியுதுன்னே உலகம் அழிதுட்டாங்க. அந்த கேலண்டர் முடிஞ்சு அந்த கேலண்டர் திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து நீ பார்க்கணும். அந்த ஒரு சர்க்கிள் முடியுது, அடுத்த சர்க்கிள் அது புரிஞ்சுக்காம இவங்க போட்டு குழப்பி விட்டாங்கன்னு வைங்களேன். ஒரு யுகம் முடியுதுங்கிறதா அவங்களோட கணிப்பு. ஸோ இந்த மாயன் சிவிலைசேஷன் உங்களுக்கு சொல்ல வேண்டியதுல இல்லை. அதிகமா பிரமிட்ஸ் கட்டினவங்க மாயன்ஸ். அவங்களுடைய பிரமிட்ஸ் வந்து ரொம்ப வியக்கத்தக்க அளவுல இருக்கும். ஆக்சுவலா எகிப்தியன் பிரமிட்ஸுக்கு ஈக்குவலான சைஸ்ல வந்து கட்டப்பட்டிருக்கும். அதுல அதாவது டெம்பிள்ஸ் தான். அது ஆக்சுவலா டெம்பிள்ஸ் தான். அங்க வந்து ரிச்சுவல்ஸ் நடந்திருக்கு, இதெல்லாம் இருக்கு. ஆனா மாயன்ஸ் வந்து உயிர் பலி கொடுத்தாங்களான்னு நமக்கு இன்னும் ஒரு டிபேட்டா இருக்கு. பட் எஸ்டெக்ஸ் வந்து உயிர் பலி கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்தவங்க எஸ்டெக்ஸ் வந்து மாயன்ஸ் கட்டிய கோயில்கள்லாம் எஸ்டெக்ஸும் பயன்படுத்துறாங்க.
அது அப்படியே இருக்கு அந்த மானுமெண்ட் அப்படி இருக்கு. அது அப்படியே அவங்க எஸ்டெக்ஸும் பயன்படுத்தினாங்க. மாயன்ஸோடைய சிவிலைசேஷன் தான் அந்த நான் சொன்ன அந்த உணவு காடுகள்லாம் உருவாக்கி இருக்கணும். இவங்க அதுக்கு அடுத்த இது மாயன் சிவிலைசேஷனுக்கு இருக்க காலகட்டத்தில் ஒரு பெரிய டனல் ஒன்று இருக்கும். அது டனல்னா ஒரு 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 குகை. அந்த குகையில வந்து ஒரு நீர் நிலை, அதுதான் வந்து அந்த மாயன் சிவிலைசேஷனுக்கான வாட்டர் ரிசோர்ஸாவே பயன்படுத்தினாங்க. ஒரு ஒரு பெரிய நகரம் அது வந்து அந்த இதுக்குள்ள இருந்துச்சு. அப்புறம் சின்ன சின்ன மக்கள் அங்கங்க தனித்தனியா கிராமங்கள் மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இதுதான் அந்த நெட்வொர்க். அதுக்கு அடுத்து மாயன் சிவிலைசேஷன் வாழ்ந்த அதே பகுதியில புதிய சிவிலைசேஷனா வந்தவங்க தான் எஸ்டெக்ஸ். எஸ்டெக்ஸ் வந்து கொஞ்சம் முரடர்கள், சண்டை போடுறவங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த சுத்தி இருக்கக்கூடிய மற்ற பழங்குடி மக்கள் எல்லாரையுமே அடக்கி ஒடுக்கி அதிகாரத்துக்கு வந்தவங்க. வெப்பன்ஸ் மூலியமா, அதிகமான ப்ரூட்டல் ஃபோர்ஸ் மூலியமா ஒரு அடிச்சு புடிச்சு மேல வந்தவங்க. அட்லீஸ்ட் அப்படிதான் வரலாறுல வெள்ளைக்காரன் பதிவு பண்ணி வச்சிருக்கான். ஓகேவா? ஏன் அப்படின்னா இந்த எஸ்டெக்ஸோட தான் வெள்ளைக்காரங்க போய் சண்டை போட்டது. இவங்க அந்த அங்க போகும்போது காலனைஸ் பண்ணும்போது இவங்க தான் எஸ்டெக்ஸ் தான் இருந்தாங்க. ஸோ எஸ்டெக்ஸும் வந்துன்னா இவங்க எடுத்தோடனே இவங்களை வந்து எதிரியா பார்க்கல, இவங்கள நண்பர்களா தான் வரவேற்றாங்க. நம்ம அந்த அப்பகல்ட்டோன்னு ஒரு படம் பார்த்தோம்ல, அது அந்த அந்த இதை மெல் கிப்சன் வந்து அந்த படத்துல நேட்டிவ் அமெரிக்கன்ஸுக்கு எதிராக எடுக்கப்பட்ட படம். அது அமெரிக்கன் ஆங்கிள் வந்து வெள்ளைக்காரனுடைய பார்வையில இருந்து எடுக்கப்பட்டது. அவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க கிடையாது, அவங்க எல்லாம் கெட்டவங்க தான், அவங்க எல்லாம் பலி கொடுத்துட்டு இருந்தாங்க, கெட்டவங்களா இருந்தாங்க, அவங்க 10 பேர் அடிச்சு கொண்டுட்டு இருந்தாங்க, நாங்க வந்து அவங்களை கொன்னோம். சோ புரியுதா என்ன கான்செப்ட்னு? புரியுதா? இப்படிதான் அந்த ஆள் வந்து ஒரு ஒரு வெறி கொண்டு ஒரு அவங்க மேல இருக்க ஒரு வன்மத்தை கக்கிதான் எடுத்தப்பட்ட படம் தான். இதுல மிஷனரி பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்த படம் தான் அது அப்பகல்ப்டோ. சோ அதையும் நம்ம பதிவு பண்ணிக்கிறோம். அப்ப என்னன்னா அந்த சினேரியோ தான் எஸ்டெக். அந்த அப்பகல்ப்டோ படத்துல வர சிவிலைசேஷன், அந்த நாகரிகம் அடைந்த மனிதர்கள் இருப்பாங்க, அப்புறம் பழங்குடி மக்கள் இருப்பாங்க. சோ இதுதான். பட் இங்க நடந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்டெக் சிவிலைசேஷன்ல இருந்து அந்த அரசர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கொலம்பஸ் இவங்க எல்லாரையுமே வந்துட்டு, சாரி ஆக்சுவலா கொலம்பஸ் இது எஸ்டெக்குள்ள போல, கொலம்பஸ் வந்து வேற ஒரு தீவுல தான் என்டர் ஆகுறாரு. அவர் அதுக்கப்புறம் உள்ள பெருசா வரல. செரோட்டோஸோ கெரட்டனோ அந்த ஆள் பேர் மறந்துட்டேன், அது என்னன்னு பாருங்க. அவன் அடுத்து வர ஒரு வெஸ்புகின்னு ஒரு ஆள் வந்திருக்காரு, அமெரிகோ வெஸ்புகின்னு சொல்லிட்டு, அவர் பேர்ல தான் அமெரிக்கான்னு வந்ததுன்னு சொல்லுவாங்க. நீங்க சொல்றது யாருன்னு? இவன் தான் வந்து எஸ்டெக்கோட போர் செய்யறவன், போர் செஞ்சு வெற்றி காண்றவன். சீல தான் ஆரம்பிக்கும், பேர் மறந்துட்டேன். அந்த ஆள் வந்துட்டு உள்ள வராப்ல. அவர் வரும்பொழுது தான் எஸ்டெக் மக்கள் வந்து அவரை வரவேற்கிறாங்க. ஆக்சுவலா வந்து நிறைய பொருட்கள் கொடுக்குறாங்க, ஒரு இதெல்லாம் கொடுக்குறாங்க. அப்பதான் வந்து என்ன பண்றான் வந்து, அதாவது இவங்க கிட்ட வந்து மெட்டல் ஹெல்மெட், அந்த மெட்டல் ஹெல்மெட் என்ன அப்படிங்கிறதுக்கு கேட்கும் பொழுது அந்த மெட்டல் ஹெல்மெட் வந்து இவங்க கொடுக்குறாங்க கையில. இவங்க பாக்குறாங்க, ஏன்னா மெட்டல் வந்து அவங்க கிட்ட இல்ல. ஸோ இது என்ன மாதிரியான உலோகம் அப்படிங்கிறது, அது அவங்க கிட்ட உலோகம் இருந்தது வந்து கோல்டு மட்டும்தான். கோல்டு மட்டும் தான் அவங்க எடுத்து வச்சிருந்தாங்க. அப்ப ஏன்னா கோல்டு வந்து நேச்சுரல் ஃபார்ம்லேயே கிடைக்கும். ஸோ நேச்சுரல் ஃபார்ம்லேயே கோல்டு கிடைக்கிறதுனால அதை அவங்க பயன்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் மிச்சது அவங்களுடைய பெரிய அளவுல போய் தாக்குறதுலாம் ப்ரூட் ஃபோர்ஸுக்கு அது பெருசா இதுன்னு தேவைப்படலன்னா அந்த ஒரு அந்த இதுக்குள்ளே போகல, மெட்டலுக்குள்ளே போகல, வெறும் கோல்டு மட்டும் அவங்க பயன்படுத்திட்டு இருந்தாங்க ஆபரணங்களாக, வேற சில விஷயங்களுக்காக. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, இவன் வந்து இந்த கையில இருந்து தலையில தொப்பி இது பண்ணோடனே அந்த தொப்பியை பார்த்துட்டு அந்த ஒரு மெட்டலால செய்யப்பட்டது பாக்குற போது அவங்க வாங்கி பாக்குறாங்க. பார்த்த உடனே சரி இவன் தலையில இருந்து கொடுத்தானே, நம்ம தலையில இருந்து எடுத்து கொடுப்போம்னு சொல்லிட்டு அங்க வந்தவன் அந்த அரசர் வந்து இவன் தலையில இருந்து ஒண்ணு கொடுத்த மாதிரி நம்ம தலையில இருந்து ஒண்ணு கொடுப்போம்னு அவங்க கிட்ட கொடுக்குறான். ஆனா இவன் என்ன புரிஞ்சுக்கிறான், நம்ம கிட்ட நம்ம வந்து அரசாட்சியை அவன் கொடுத்துட்டான், கிரௌனையே நம்ம கிட்ட ஒப்படைச்சிட்டான் அப்படின்னு இவங்க நினைக்கிறான். இப்ப என்னன்னா அவங்க அங்கதான் தங்கியிருக்காங்க, அந்த கோட்டையில தங்கியிருக்காங்க, எல்லாம் ஒன்னா தங்கியிருக்காங்க. தங்கி இருக்கும்போது என்ன பண்றாங்க, அந்த அரசனை வந்து கழுத்துல கத்தி வச்சு கைது பண்றாங்க. இதுல அங்க அந்த அரசனோட தம்பி மட்டும் தப்பிச்சு போயிருவாரு அந்த இதெல்லாம். அப்புறம் வந்துட்டு பணைய கைதியா அந்த கோட்டைக்குள்ள இருக்காங்க. கோட்டையை வெளியில சுத்தி அந்த மக்கள், எஸ்டெக் மக்கள் பணைய கைதியா அரசனை வச்சுக்கிட்டு இவங்க ஜாலியா உட்காந்து தின்னுட்டு இருக்கானுங்க. குடுக்கறதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அரசனை உள்ள பணைய கைதியா பண்ணிட்டு இல்ல அரசனை கொண்டுறோம் இது பண்ணிடுறாங்க. இதுக்கு லெவலுக்கு மேல போகும்போது அந்த தம்பி என்ன பண்ணானா, இது வந்து சரிப்பட்டு வராது, அரசனை சாடிச்சாலும் பரவாயில்ல, மக்கள் வந்து அவங்களை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படை திரட்டிட்டு வந்து அந்த தாக்குதல் நடத்துறான். அந்த தாக்கு பிடிக்க முடியாம இந்த இவங்க என்ன பண்றாங்க, அவங்க அரசனை வந்து கடத்திக்கிட்டே அப்படியே தப்பிச்சு போயிடுறாங்க, கோட்டை விட்டு வெளியில தப்பிச்சு போயிடுறாங்க. இவங்க கிட்ட துப்பாக்கிகள் மற்றும் இவங்க கிட்ட எல்லா விதமான வெப்பன்ஸ் இருந்து, இரும்பு வெப்பன் எல்லாமே இருக்கு. அவங்க கிட்ட வெறும் கல்லால் செய்யப்பட்ட ஆயுதங்கள், அம்புகள், இது மாதிரி கல்ல வச்சு கவன், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அவங்க கிட்ட இருந்துச்சு. எதுவும் பண்ண முடியல பெருசா ஒன்னும். இவங்க தான் இரும்பு கவசம் போட்டுப்பாங்களே, இவங்களுக்கு ஒன்னும் பெரிய தாக்குதல்லாம், கல்ல வச்சு இரும்பு உடைக்கவா முடியும்? சோ இரும்பு கவசத்தை ஒன்றும் பண்ண முடியாது. சோ இவங்க வின்னிங் சைடு தான், ரொம்ப கம்மியா தான், 300 பேர் முதல் இருந்தாங்க. இவங்க வந்து ஜெயிச்சுட்டு அங்க உள்ள இருந்து, ஆனா தப்பிச்சு
அங்க உள்ள அந்த கோட்டைக்குள்ள இருக்கும்ல, கோட்டையில இருந்து விரட்டி அந்த தம்பி வந்து முடிச்சுடிக்குவாரு. இப்ப இந்த அரசனை வெளியில கொண்டு போயிடுறாங்களா, இவங்க என்ன பண்ணுவாங்க, திரும்ப அந்த எஸ்தேக்கு ஆல்ரெடி பழைய பகைகள்லாம் இருக்கும்ல, ஏன்னா எல்லாம் இது பண்ணி தானே இவங்க பெரிய ஆளா ஆனது. அப்ப அவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு போய் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க உங்களுக்கு உதவி செய்யறோம், அவங்களோட சண்டை போடுங்க, நாங்க உங்களுக்கு உதவி செய்யறோம், அவங்களோட சண்டை போடுறோம்னு சொல்லி அது ஒரு மேஜர் வார், ஒரு சிவில் வார் மாதிரி உருவாக்கி எஸ்தேக் நாட்டுக்கும் அங்க சுத்தி இருந்த நாடு எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு பெரிய போர் நடக்குது. அந்த ஒரு போர் வந்து ஆக்சுவலா அமெரிக்கால நடந்த ஒரு பெரிய போர். இது செவ்விந்தியர்களுக்குள்ள நடந்த பெரிய போர். அது வந்து ஒரு வருத்தத்தக்க நிகழ்வு. ஏன்னா நமக்குள்ள அடிச்சுக்கிட்டு வெளியில இருந்து வந்தவங்க உள்ள விட்டுட்டோம். அந்த போர்ல இறந்தவங்களுடைய எலும்புக்கூடுகள் இதெல்லாத்தையும் ஆய்வு பண்ணிலாம் அந்த ஹிஸ்டரியை வந்து ரிவைவ் பண்ணாங்க. அந்த போர்ல இறந்து போனவங்களுடைய அந்த எலும்புக்கூடு இதெல்லாமே எடுத்து அதுல வந்து புல்லட் வூண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் பார்த்தெல்லாம் ஆய்வுலாம் பண்ணாங்க நிறைய. அது ஏன்னா அப்ப செத்தவங்களோட எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா லட்சங்களை தாண்டிப்பா அந்த போர்ல ஒரு பெரிய போர் அது. ஆனா இவங்க வந்து என்ன வரலாறு, இப்ப ஸ்பானிஷ்காரங்க உருட்டிக்கிட்டானுங்கன்னா நாங்க போய் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. ஆனா ஆக்சுவலா அது நடக்கல. அவங்கள உள்ள சண்டையை மூட்டி விட்டுட்டு அந்த சண்டையில குளிர் காஞ்சாங்க. இவங்க சண்டையை மூட்டி விட்டு இவங்க சைடு பை சைடு எடுத்து சப்போர்ட் பண்ணிட்டு வெள்ளக்காரன் இங்க இந்தியாவில என்ன வேலை பண்ணானா அதே மாதிரி வேலையை தான் அங்கேயும் பண்ணான். போயிட்டு அங்க சண்டை மூட்டி விட்டான். அதுல ஒரு பெரிய இழப்பு. இதுல இன்னொரு கொடுமையில கொடுமை, இவங்க தான் போகும்போது இந்த நோயும் கூட்டி போயிட்டாங்க. சிக்கன் பாக்ஸ் இதெல்லாம் கொண்டு இவங்க உடம்புல இருக்க இம்யூனிட்டி அவங்களுக்கு இல்ல. சோ ஆட்டோமேட்டிக்கா இந்த நோய்கள் அவங்களுக்கு புதுசுங்கன்னே அவங்க நிறைய பேர் சாக ஆரம்பிச்சாங்க. அதுல வேற எஸ்தேக் எம்பையர்ல பெரிய அடி. இன்னொரு கொடுமை என்ன தெரியுங்களா, இந்த வெள்ளையர்களை பார்க்காத மக்களும் கூட நோய் வாய்ப்பட்டாங்க. வெள்ளையர்களை பார்த்தே இருக்க மாட்டாங்க. இப்படி வெள்ளைக்காரன் வந்துட்டுக்கான் அதனால நோய் பரவுதுன்னே யாருக்கும் தெரியாது. வடக்குல எல்லாம் அந்த நோய் பரவ ஆரம்பிச்சிருச்சு. பட் அது அப்படி ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஏன்னா அது புது நோய், அவங்களுக்கு இம்யூனிட்டியே இல்லை சுத்தமா. ஸோ பெரிய அளவுக்கு டெத்ஸ் வந்து அமெரிக்கா முழுக்க நடக்குது. நார்த் வரைக்கும் போயிருது, அது எக்ஸ்கிமோ வரைக்கும் போயிருது. அப்படியே பிளேக் போயிருது. ஆனா அவங்களுக்கு எல்லாம் இவங்க ரொம்ப லேட்டா தான் மேல போனாங்க. இங்க வந்து கீழே வந்துட்டு அப்படி தான் அப்புறம் மேல போறாங்க. நோய் சீக்கிரம் போயிருது. நோய் இவங்களோட முந்திக்கிட்டு போயிட்டு பரவிடுச்சு. அதுலயே பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் அப்ப இறந்திருப்பாங்கன்னு சொல்றாங்க. அந்த நோயால இறந்தவங்க மட்டுமே அவ்வளவு பேர் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. அது அந்த கணக்குகள்லாம் உண்மையிலேயே இடிக்குது இந்த சென்ஸ். யாரும் ரெக்கார்ட் வைக்கல, பட் பெரிய பெரிய மக்கள் கூட்டம் வந்து அங்க இறந்ததாக தகவல், துயர செய்தி. அப்ப இப்படிதான் வந்து எஸ்டெக் சிவிலைசேஷனை இவங்க காலி பண்ணாங்க. அப்புறம் வந்து பொக்கலஹாண்டாஸ்ன்னு ஒரு அரசி இருப்பா. அது இன்னொரு இனக்குழுல ஒரு சின்ன பொண்ணு. அது வந்து ராணி, பிரின்சஸ். அந்த பிரின்சஸ் வந்து இவங்க வந்து ஒரு நகரம் உருவாக்கியிருப்பாங்க ஸ்பானிஷ்காரங்க. இவங்க உருவாக்குன நகரத்துல வந்து உணவு தட்டுப்பாடு இருக்கும், உணவு கிடைக்காது. அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க கிட்ட இருக்க பழங்கள் காய்கறி எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த சின்ன பொண்ணா இருக்கும்போது அந்த பொண்ணு போய் கொடுக்கும். இப்ப இதுல வந்து அந்த பொண்ணுக்கும் அந்த பகுதியில இருக்க ஒரு லீடர் இருப்பான், அந்த வெள்ளைக்காரன், அவனுக்கும் ஒரு பழக்கம் ஏற்படும். பழக்கம்னா ஒரு அப்பா பொண்ணு ரிலேஷன்ஷிப்ல ஒரு பழக்கம் ஏற்படும். அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு அவனுங்க வந்து வச்சுக்குவானுங்க. வச்சு அவங்களுக்கு கிறிஸ்டியன் வே ஆஃப் லைஃப் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. சொல்லி கொடுத்து அந்த பொண்ணை வந்து ரெபக்கான் பேரை மாத்துவாங்க. ரெபக்கான் பேரை மாத்தி அவங்க பேர் வந்து ஆக்சுவலா ஒரிஜினல் பேர் ஏதோ ஒண்ணு, பட் நீங்க இது டிஸ்னில படமே வந்திருக்கும் இந்த கதை. ஓகே, பிரின்சஸ் பொக்கலஹாண்டாஸோ என்னமோ ஒன்று வரும், பாத்துருக்கேன் நான். டிஸ்னில ஒரு கதை இது. அது ஆக்சுவலா நடந்தது. அதை இவங்க கதையை மாத்தி வச்சுப்பாங்க, கொஞ்சம் கற்பனை கலந்து. நான் சொல்றேன் ஒரிஜினல் வெர்ஷன் என்னன்னு சொல்றேன். இவங்களோட கதை இப்ப நான் சொல்றது வெள்ளைக்காரன் எழுதி வச்ச கதை. இதுல என்னன்னா, இந்த அரசி வந்து ஜீசஸோட அந்த ஒரு இயேசுவோடைய அந்த இதுல எல்லாம் வந்து அவங்க மதம் மாறிடுவாங்க. மதம் மாறினதுக்கு அப்புறம் அவங்க ஒரு வெள்ளைக்காரனை கல்யாணம் பண்ணுவாங்க. ஒரு இதுல கல்யாணம் பண்ணி அவங்க வந்து பிரிட்டன் போவாங்க. பிரிட்டன் போனோடனே 21 வயசு தான் அவங்களுக்கு ஆகும், செத்துருவாங்க. பிரிட்டன் போனோடனே செத்துருவாங்க, ஏதோ நோய் வந்துருச்சு செத்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுதான் வந்து அவங்க சொன்ன கதை, வெள்ளைக்காரங்க சொன்ன கதை. ஆனா செவ்விந்திய மக்கள் சொல்ற கதை என்ன தெரியுமா, அந்த குழந்தை தானாலாம் போல, உதவி செய்ய வந்த குழந்தைய கடத்திட்டாங்க. சரி, வெள்ளைக்காரங்க கடத்தி வச்சுக்கிட்டு உங்க படைகள் வந்து எங்களை எதுவும் தாக்கிடக்கூடாது, கொன்றுவோம், இல்லைன்னா அந்த புள்ளைய கொன்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வளர்த்தாங்க. சின்ன புள்ள, 10 வயசோ 12 வயசு புள்ளது. அதான அரசிங்கிறத தெரிஞ்சோன்னே கடத்திக்கிட்டானுங்க. கடத்திட்டு உதவி செய்ய போன பிள்ளைய கடத்தி வச்சு அதை வந்து சின்ன வயசுல இருந்து இவங்களோட பிலாசபில வளர்த்து, பொண்ணு அவங்க கிட்ட இருக்குங்கிறனாலே இந்த மக்கள் வந்து இவங்களை எதுவும் தாக்காம அந்த நாட்டுக்குள்ள அமைதி நிலவு இருக்கு. அப்புறம் இவங்க சமூகத்துல இருந்து ஒரு வெள்ளைக்காரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. இதுல 2 வருஷம் இருக்கு. அவங்க உண்மையாவே போகும்போது கடல் கடந்து போகும்போது அவங்களுக்கு நோய் வாய்ப்பு, ஏன்னா கடல் அன்னைக்கு இருந்து சி வாயேஜ் வந்து கொஞ்சம் கஷ்டம், அதுல நோய் வாய்ப்பட்டு இறந்துட்டாங்கிறது தான் ஒரு சொல்றாங்க.
இன்னொரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க பிரிட்டனுக்கு போன உடனே வந்துட்டு அவங்கள வந்து இனிமேல் அவங்களோட யூஸ் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவங்கள கொண்டுட்டாங்க, எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்கிறது ஒரு கதை. ஸோ இது ரெண்டுமே செவ்விந்திய மக்கள் மத்தியில ஒரு வலிமை. இதை வந்து ஆக்சுவலா வந்து ஹாப்பி என்டிங் ஸ்டோரி மாதிரி, ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி, விரும்பி கல்யாணம் பண்ண மாதிரி, இது பண்ண மாதிரிலாம் வந்து இதுல நம்ம ஒரு ஃபேரி டெய்ல டிஸ்னிப்ல இருக்கு. அது ஒரு கதை. ஸோ இதெல்லாம் வந்து அந்த செவ்விந்திய மக்களுடைய துயரம், அமெரிக்காவுடைய அந்த துயர பக்கங்கள்னு நம்ம சொல்றோம். அப்ப கிட்டத்தட்ட எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுல இன்னொன்னு சொல்றேன். இது இன்னொரு ஒரு பெரிய மாசக்கர் இருக்கு. அது வந்து லக்கோட்டா ட்ரைப் சம்மந்தப்பட்டது. அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வூண்டட் நீ இன்சிடென்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சரி. அந்த வூண்டட் நீங்கிறது ஒரு இடம். அது அங்க செவ்விந்தியர்களுடைய பெயர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வினோதமா தான் இருக்கும். ஒடிந்த கால், நொண்டி, இது பெரிய காலன், அந்த காலன், இந்த மீனிங் அப்படியே எடுத்து வச்சிருப்பானுங்க. அப்படிதான் பேரை போட்டு வச்சிருப்பானுங்க. அது மாதிரி அந்த வூண்டட் நீங்கிறது ஒரு இடம். அந்த இடத்துல வந்து கடைசியா லக்கோட்டா, அப்பாச்சி இந்த மாதிரியான ட்ரைப்ஸ் எல்லாம் சேர்ந்து அப்போ ஒரு லீடர் இருந்தார். அவர் பேர் பிக்ஃபுட். அவரோட பேர் ஒரிஜினல் பேர் வாயில நுழையாது. அவர் வந்து பிக்ஃபுட்னு வெள்ளக்காரங்க சொல்லுவாங்க. நிக் நேம்ல பிக்ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை நீங்க நிறைய பேர் பாத்துருப்பீங்க. வந்து ஒரு துப்பாக்கியோட ஒரு சின்ன துப்பாக்கியோட இப்படி 2 ரெக்கை அப்படி இருக்கும். ரெக்கை போட்டு ஒருத்தர் நீங்க பாத்துருப்பீங்க. நிறைய பேர் போட்டோஸ் எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க கண்டிப்பா. ஸோ அவர் தான் அந்த பிக்ஃபுட். அவர் என்ன பண்றாரு, ஒரு எல்லா மக்களும் ஒன்னா சேர்ந்தா தான், ஏன்னா அவங்களுக்குள்ள நிறைய ட்ரைப்ஸ் இருந்துச்சுல, எல்லாம் ஒன்னா சேர்ந்தா தான் இவங்களை எதிர்க்க முடியும், வெள்ளை பேய்களை எதிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, ஒரு பேய் நடனம்னு சொல்லி ஒன்று ஆடுறாங்க. சரி. அது வேற ஒண்ணும் இல்லை, நம்ம ஊர்ல கும்மி ஆட்டம் அந்த மாதிரியான ஒரு இது. அது எங்களுக்கு சக்தி வேண்டும், அதாவது எங்களுக்கு இவங்களோட எதிர்த்து போராடுறதுக்கான சக்தி வேணும்னு சொல்லிட்டு அந்த பேய் நடனம்னு சொல்லக்கூடிய அந்த நடனத்தை ஆர்கனைஸ் பண்றாங்க. இதை வந்து ஆர்கனைஸ் பண்ண விடக்கூடாதுன்னு சொல்லி அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இவங்க எல்லாம் வந்துட்டு பெரிய அளவுல பிரச்சனை பண்றானுங்க. ஆனாலும் அது ஒட்டுமொத்த மக்கள் அங்க வராங்க. அந்த வூண்டட் நீங்கிறது அது ஒரு பிளாட்யூப். அது எப்படின்னா சுத்தி மலை இருக்கும், நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிளேன். அங்க வந்து எல்லா லட்சக்கணக்கான மக்கள் வந்து அங்க கூடுறாங்க. கூடி அதுல எல்லாமே முக்கியமானவர்கள், எல்லாமே முக்கியமான தலைவர்கள், இவங்க எல்லாமே வந்துட்டு தான் அந்த வட்டமா ஆடுறாங்க. சோ இவங்க என்ன பண்றாங்க, வெள்ளைக்காரங்க மிஷின் கன்ஸ் இருக்குல்ல, மிஷின் கன்ஸ் வந்து இந்த மலை சைட்ல எல்லாம் ஓடி வச்சுட்டு குழந்தைகளை எதுவும் பார்க்கல, ஃபுல்லா அடிச்சு இது பண்றாங்க. வெள்ளைக்காரங்க சொல்ற கொலை எண்ணிக்கையே 300. அப்பனா எவ்வளவு வந்திருக்கும்? 300 பேரை வந்து இது பண்ண வூண்டட் நீ மேசாக்கர்னு போட்டீங்கன்னா இது இந்த விஷயம் வரும் அங்க. அதுதான் ஆக்சுவலா கடைசியாக செவ்விந்தியர்கள் எல்லாம் பெரிய அளவு 1-2 இடம் அப்ரைசிங், ஃபைனல் அப்ரைசிங் ஆஃப் செவ்விந்திய மக்கள் வந்து அந்த வூண்டட் நீ இன்சிடென்ட். இது ஒன் ஆஃப் த வரலாற்றில் ரத்தக்கரை படிந்த ஒரு விஷயம். எந்த ஒரு தப்பும் செய்யாத அப்பாவி குழந்தைகள் முதற்கொண்டு எல்லாமே அங்க கொன்று ஒழிக்கப்பட்டார்கள் இந்த வெள்ளை பேய்களால். ஸோ இது ஒண்ணு. இதுல இதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பஃபலோ மாசக்கர்னு ஒன்று, பஃபலோ மாசக்கர் சொல்லிருக்கோம். அது வந்து என்னன்னா இந்த லக்கோட்டா மக்களுடைய உணவாக இருக்கிறது எருமைகள் தானே, காட்டு எருமைகள் தான் பஃபலோஸ், அது அந்த பைசன்ஸ். அப்ப இவங்க கூட சண்டை போட முடியல. அது ஏன் முடியலங்கிறதையும் நான் சொல்றேன் இப்ப. அப்ப இவங்களோட சண்டை போட முடியல அப்படின்னு இவங்க கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அப்ப இவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறத உடைக்கணும் அப்படின்னா இவங்களோட உணவா இது இருக்கு இந்த பஃபலோஸ். இதை சாப்பிட்டு தானே அவங்க சண்டை போடுறாங்க. இதுல எல்லாத்தையும் கொல்ல ஆரம்பிச்சிட்டா, இதுகளை அழிச்சிட்டா இவங்களுக்கு உணவே இருக்காதுல்ல. ஸ்டார்வேஷன் வந்து வேற வழி இல்லாம நமக்கு சரண்டர் ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இந்த பைசன்களை சும்மா வேட்டையாடுறாங்க. சாப்பாட்டுக்கோ இதுக்கோ எல்லாம் கிடையாது. அதை வேட்டையாடி சாப்பிட்ட பரவாயில்ல, அப்படியே சும்மா போற போக்குல எல்லாரையும் சுட்டு கொள்றது, குதிரையில போறது, சுடுறது கொள்றது, இப்படியே தொடர்ச்சியா அந்த வெள்ளைக்காரங்க சுட்டு எல்லா பஃபலோஸையும் கொள்றாங்க. ஆட்டோமேட்டிக்கா என்னங்க அவ்வளவுதான், அப்படியே அதோட இனப்பெருக்கம் குறைய ஆரம்பிச்சு பஃபலோஸோட எண்ணிக்கை வந்து நியர் டு எக்ஸ்டென்ஷனுக்கு பைசன்ஸை தள்ளிட்டாங்க. அப்ப மக்களுக்கு வந்து அங்க வேட்டையாடி சாப்பிட்றதுக்கு பஃபலோஸ் இல்லாதனால லக்கோட்டா மக்கள் வந்து பெரிய அளவு ஸ்டார்வேஷன்ல போயிட்டு அப்படியே உயிர் பலியாகுது. அப்புறம் வந்து சரண்டர் ஆகிற ஒரு சிச்சுவேஷன் வருது. இதெல்லாம் லக்கோட்டா மக்களை ஒடுக்கிறதுக்கு இவங்க பண்ணாங்க. ஏன் லக்கோட்டாவுக்கு மேல இவங்களுக்கு இவ்வளவு வெறி? இன்னைக்கு வரைக்கும் இந்த ஹாலிவுட் படங்களை லக்கோட்டா மக்களை தான் காட்டுவாங்க. செவ்விந்தியர்களாவே லக்கோட்டா தான். நம்ம இங்க கூட நம்ம தமிழ்லும் கூட ஒரு இரும்பு கோட்டை முரட்டுச்சிங்க அதுலயே வந்து காட்டுறது லக்கோட்டாஸ் தான். எம்எஸ் பாஸ்கரோட அவங்க எல்லாம் லக்கோட்டா மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணிட்டு காட்டியிருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த கௌபாய் வெர்சஸ் நேட்டிவ் இந்தியன்ஸ் அப்படின்னாவே லக்கோட்டா மக்கள் தான் காட்டுவாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செவ்விந்தியர்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா குதிரையே கிடையாது. அவங்க கான்டினென்ட்லே இல்ல, சுத்தமா குதிரைங்கிற ஒரு இனமே இல்ல. இவங்க அந்த ஸ்பானிஷ்காரங்க முதல்ல போனாங்களா 1500 சொச்சத்துல அவங்க போறாங்கல்ல, இந்த ஸ்பானிஷ்காரங்க கொண்டு போன குதிரைகளை வந்து நிறைய வந்து அப்படியே விட்டுட்டு இருந்தாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த குதிரைகள் வந்து காட்டுல இனப்பெருக்கம் செய்ய ஆரம்பிக்குது, மேய்ஞ்சிட்டு குட்டி போடும், அது காட்டுல ஓடும். இப்படி ஒரு செட் ஆஃப் வைல்டு ஹார்சஸ் உருவாகுது.
இந்த வைல்டு ஹார்சஸ் என்ன பிரீடுனா மஸ்டாங்குங்கிற பிரீட். மஸ்டாங்குங்கிற பிரீட். இப்படி உருவாகிற இந்த வைல்டு ஹார்சஸ் வந்து நிறைய உணவு திங்குது, ஓப்பன் கிரவுண்டு, நல்ல எக்ஸசைஸ் பண்ணுது, ஓடி ஆடி ஓடுது. அப்ப என்ன ஆகுதுன்னா இவங்க கொண்டு வந்த குதிரையை விடவே இந்த காட்டுக்குள்ள வளர்ற குதிரை வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது, ஜெனட்டிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, இந்த குதிரைகளை வந்து செவ்விந்தியர்கள் பாக்குறாங்க. இவங்க பார்த்துட்டு வெள்ளைக்காரங்க அந்த குதிரை மேல வந்தாங்கல்ல, நம்மளும் ஏன் அந்த குதிரை மேல ஏற முடியாதா அப்படின்னு சொல்லி அதை இவங்களா பழக்கப்படுத்துறாங்க. இவங்க யாரும் சொல்லிக் கொடுக்கல இப்படி குதிரையில ஏறணும், குதிரை ஏற்றத்துக்குன்னு ஒரு கலை, அந்த கலை இவங்க சொல்லிக் கொடுக்காம இவனுக்கு எப்படி ஏறானுங்க, எப்படி கண்ட்ரோல் பண்றானுங்க, எப்படி பிடிக்கிறானுங்கிறதெல்லாம் பார்த்து இவங்களா ஒரு மாதிரி அதை பண்ணி தானா கத்து இவங்க குதிரை ஏறி சண்டை போடுறதுக்கு தயாராயிடுறாங்க. அப்ப குதிரைகளை வந்து எப்படி ஏறணும் என்னங்கிறது அதெல்லாம் பண்ணி அப்புறம் அந்த குதிரைகளை பிடிச்சி இவங்க வந்து பழக்கப்படுத்தி இவங்க பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது வரைக்கும் சும்மா நார்மலா பதுங்கி இருந்து வில்லு விட்டுட்டு இருந்த நபர்கள் குதிரை மேல ஏறி வில்லு விட ஆரம்பிக்கிறாங்க. மோரல்லஸ் லைக் செஞ்சிஸ் கான் ஆர்மி. இவங்களுக்கு வெள்ளைக்காரங்களுக்கு இது ஒரு பெரிய தலைவலி, எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியல. குதிரையில வருவாங்க, நைட் வருவாங்க, சவுண்ட் மட்டும் கேட்கும், சவுண்டு கேட்கும், டப்பு 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 டப்புன்னு அம்பு அடிக்கும், அந்த காலனில எல்லாம் அடிச்சு காலி பண்றாங்க, அந்த மக்களை விரட்டுறாங்க. அப்ப இந்த போர்ல வந்து வெள்ளைக்கார சைடு ரொம்ப அடி வாங்குது. அப்பதான் லக்கோட்டாக்கள் மேல பயங்கர வெறுப்பு. அப்படி வெறுப்பு வந்துதான் லக்கோட்டா, இந்த அப்பாச்சி, இந்த சமூகங்கள் எல்லாம் ஒழிக்கணும். ஏன்னா இவங்க தான் குதிரை ஏறினது, வேற அமெரிக்கர்கள் யாரும் குதிரை ஏறல, இவங்க தான் ஏறினது குதிரையில. அந்த குதிரை ஏறி இவங்க சண்டை போட்டதை இவங்களால அந்த டைம்ல ஜீர்ணிக்க முடியல, அவங்களால சண்டை போட முடியல. அப்ப வேற வழி இல்லாம இந்த மாதிரி சைடு ரூட் எல்லாம் எடுத்து அவங்கள ஒழிச்சு, அதாவது துரோகம் பண்ணிட்டாங்க, ஏமாத்துறது. அப்புறம் இந்த போர்டிங் ஸ்கூல் கான்செப்டும் அமெரிக்கால தான் உருவாச்சு. அது ஒரு பெரிய விஷயம். போர்டிங் ஸ்கூலுங்கிறது என்ன அப்படின்னா, இந்த செவ்விந்திய மக்களுடைய குழந்தைகள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய வாழ்க்கையிலேயே வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஒருபோதும் நம்மள அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அப்ப அவங்களோட வாழ்க்கையில இருந்து அவங்கள பிரிச்செடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓப்பனா சொன்னா எப்படின்னா, இந்த போர்டிங் ஸ்கூல்ஸ் வந்து ஆக்சுவலா பணைய கைதிகள் மாதிரி தான். இந்த குழந்தைகளை கொண்டு போய் இந்த இடத்துல வச்சறதுனால பெரிய தாக்குதல் நடக்காது. நம்ம குழந்தைங்க அங்க இருக்கு, அது நம்ம பண்ணோம்னா அந்த குழந்தைகளை அவங்க கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த பயத்திலேயே தாக்குதல் நடத்த மாட்டாங்கனால இந்த வெள்ளைக்காரனுங்க ஒவ்வொரு லக்கோட்டா ட்ரைப் இந்த மாதிரியான மக்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்கு போய் இந்த குழந்தைகளை கடத்திடுவாங்க, உள்ள பிடிப்பாங்க. உள்ளே பிடிச்சி கொண்டு வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே அவங்களோட போர்டிங் சிஸ்டம், இவங்களுக்கு இந்த கிறிஸ்டியன் பேரை வச்சிருது, பேரை மாத்திடுவாங்க, பேரை மாத்தி இதுதான் பேருன்னு சொல்லுவானுங்க. அதுக்கப்புறம் இந்த மொழியில பேசுன்னு ஆங்கிலத்துல பேச வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வலுக்கட்டாயமா இந்த அவங்களுடைய அறிவு, அவங்களுடைய டீச்சிங்ஸ் இது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அப்படி கொண்டு வந்து குழந்தைகளை வலுக்கட்டாயமா போட்டதுதான் இந்த ஃபர்ஸ்ட் போர்டிங் ஸ்கூல் கான்செப்ட். கல்ச்சுரல். அதுக்கு முன்னாடி போர்டிங் ஸ்கூல்னு ஒரு விஷயமே உலகத்திலேயே எங்கேயும் இல்ல. நம்ம ஊர்ல இருந்துச்சு குருகுல கல்வி, நம்ம தனியா போய் படிச்சுட்டு வருவோம், அது குருவோட சேர்ந்து வாழ்ந்துட்டு வர்றது. பட் இந்த போர்டிங் ஸ்கூலுங்கிற கான்செப்ட் வெள்ளைக்காரன் கொண்டு வந்தது இப்படிதான். வலுக்கட்டாயமா குழந்தைகளை கடத்தி சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சான். அவனோட வாழ்வியல் முறைகளை சொல்லி கொடுத்தா தான் அது அந்த குழந்தைங்க மாறும்னு சொல்லி ஒரு கொடுமைப்படுத்தி தான் இதெல்லாம் பண்ணா. ஸோ இதுதான் வந்து அமெரிக்காவுடைய இருண்ட முகம், வரலாற்று முகமும் இதுதான். பேஸ் இப்படி அந்த மக்களை எல்லாம் அழிச்சு ஒழிச்சு ஒரு நிலத்தை திருடினவனுங்க தான் இந்த வெள்ளைக்காரனுங்க. சரி, இப்போ நான் யுஎஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவை பத்தி பேசினேன். ஆனா நீங்க வந்து அமெரிக்கால இருந்து ஆரம்பிச்சிட்டீங்க, சரியா? ஸோ இது வந்து பெரிய வாஸ்ட் டாபிக்கா இருக்கு அப்படிங்கறதுனால எனக்கு இதோட தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வாட்டி நம்ம சந்திக்கிறப்போ வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவை கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்க சொன்னீங்க தெரியுமா, டிஸ்னி, காமிக்ஸ், படம், அவங்களோட கல்ச்சர், உடை, உணவு, இதை வச்சு எப்படி அவங்க உலகத்தை கண்ட்ரோல் பண்றாங்க, டாலர், அந்த கான்செப்ட் வந்து நம்ம என்னங்க சிரிக்கிறீங்க? இல்ல இப்ப நான் வந்து உங்களுக்கு ஒரு பசுமாடு மாதிரி திருவினே ஏங்க என்னங்க? இல்ல சரி, ஓகே, நம்ம கொஞ்சம் இதுல டீப்பா போயிட்டோம். ட்ரம்ப் அண்ட் புதின் மீட்டிங் சொல்லிட்டு ஒரு 10 வீடியோ போட்டேன். இல்லங்க ரொம்ப நாலேஜபிளா இருக்கு. அமெரிக்காஸ் அப்படின்னு பேசிருக்கீங்க பாரு, நார்த் அமெரிக்கா அண்ட் சவுத் அமெரிக்கா பத்தி பேசிருக்கீங்க. நான் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு நினைச்சு ஆரம்பிச்சேன். பட் ரொம்ப டீப்பா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்டா இருக்கறனால நெக்ஸ்ட் நம்ம இதோட தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏகாதிபத்தியின் அடையாளமா இருக்கக்கூடிய யுனைடெட் ஸ்டேட்ஸ். அப்ப இதோட முடிச்சிருவோம். இது வந்து என்னன்னா, அமெரிக்காவுடைய இந்த வரலாற்று முகம் அப்படிங்கிறது இதுதான். ஒரு பெரிய ஜெனோசைட், ஒரு பெரிய இனப்படுகொலை, உலகம் பார்த்திராத ஒரு பெரிய இனப்படுகொலைய ரொம்ப சமீபத்துல இது ரொம்ப இல்ல 1500 இந்த இனப்படுகொலை தொடங்கப்பட்டு 1800 வரைக்கும் இந்த இனப்படுகொலை தொடர்ச்சியா நடந்துட்டு இருந்துச்சு. நீங்க சொன்ன ஸ்கூல் கீழேயே தோண்டினப்போ எலும்புக்கூடுகள் நிறைய கிடைச்சிருக்கு, நிறைய குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கு. அது ஒரு கொஞ்சம் கூட இரக்கம். இன்னொன்னு கொடுமையெல்லாம் என்னன்னா, அந்த பெண்கள் எல்லாம் விபச்சாரத்துக்கு தள்ளப்பட்டாங்க. செவ்விந்திய பெண்கள் அதிகமா டெலிபரேட்டா விபச்சாரத்துக்கு தள்ளப்பட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கிருந்து இங்க கொண்டு வந்து அந்த பெண்களை இந்த நாடுகள்ல, ஐரோப்பிய நாடுகள், இவங்களோட இடத்துலயும் விபச்சாரத்துக்கு பயன்படுத்தினாங்க. சோ அவங்களுக்கு மொழி தெரியாது, ஒன்றும் தெரியாது. அந்த அப்பாவி பெண்கள் இவங்களெல்லாம் இப்படி கடத்திட்டு கொண்டு வந்து
இந்த வேலையெல்லாம் பண்ணாங்க. அது அவங்க இன்னைக்கு தெரியும்ல, இன்னைக்கு செவ்விந்தியர்கள் வந்து ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் இனமாவே இல்ல. அவங்க நீங்க கவனிச்சிங்களா? ஒரு மாதிரி மிக்ஸ்ட் ஆயிட்டாங்க. வெள்ளைக்காரனோட நிறைய கலந்துருப்பாங்க. அதுக்கு மெயின் ரீசன் வந்து ஒரு செர்டைன் பாயிண்ட்ல அவங்க சமூகத்தில் பிறந்த பல குழந்தைகள் வெள்ளையர்களுக்கு பிறந்தது. புரியுதா? ஏன்னா தொடர்ச்சியா ரேப்பு, போகும்போதெல்லாம் ரேப்பு, வரும்போது ரேப்பு. அது அதனால அந்த குழந்தைகள் வந்து வெள்ளைக்கார குழந்தைகளா இருக்கும். நடுவுல கொஞ்ச காலத்துக்கு வந்து அவங்களெல்லாம் சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் அங்க இருக்க அந்த தலைவர்கள்லாம் வந்து இல்ல, அவங்களும் நம்ம நாட்டுக்கு தேவை, ஹியூமன் ரிசோர்ஸ் கம்மி, அவங்களும் அவங்கள ஒரு ஆளா தான் எடுத்துக்க முடியும் வந்து இது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களும் இருப்பாங்க. நீங்க அசாசின் கிரீட் கேம்ல இந்த நேட்டிவ் அமெரிக்கன் வெர்ஷன்ல ஒன்று வரும், அதுக்கு என்ன கரெக்டா மறந்துருச்சு. அது வந்து பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ல இருந்தா வரும். அதாவது செவ்விந்திய அம்மா, அப்பா வந்து வெள்ளைக்காரன், அவங்களுக்கு பிறக்கிற ஒரு பையன், அவன் வந்து அந்த அசாசின் கிரீட்ல அவன். ஸோ இந்த கான்செப்ட்ல வரும் அது. பட் அதெல்லாம் லவ் பேஸ்டா காட்டியிருப்பாங்க. பட் ரியாலிட்டி வந்து அது அப்படி கிடையாது. இன்னைக்குமே பல செவ்விந்தியர்கள் வந்து கலப்பினங்கள் தான். நீங்க அவங்க கிட்ட வந்து ஸ்பானிஷ் ஜீன்ஸ் இருக்கும். அது வந்து இந்த மாதிரி பெரிய அளவு ஒரு ஒரு அசிங்கம். அந்த அசிங்கத்தை வந்து மனித சமூகம் தாங்கி சுமக்குது. ஒரு ஒட்டுமொத்த ஒரு அப்பா எந்த ஒரு தவறும் செய்யாத ஒரு இனத்தை ஒழித்த பெருமை இங்க இருந்து போன வெள்ளையர்களுக்கு உண்டு. அதனாலதான் அமெரிக்கா இன்னைக்கு எவ்வளவு மோசமா இருக்கிறதுக்கு காரணம், அமெரிக்காவோட ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் அவ்வளவு மோசமானவங்க. அடித்தளமே இன்னொன்னு சொல்றேன்னா, சீக்ரெட் சொசைட்டிஸ் வந்து ஐரோப்பால ஃபார்ம் ஆகி ஐரோப்பால ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அந்த சீக்ரெட் சொசைட்டி தான் ஐரோப்பாவை உருவாக்குச்சுன்னு சொல்ல முடியாது. ஆனா அமெரிக்கா இன்ச் பை இன்ச்சா சீக்ரெட் சொசைட்டிஸாலேயே உருவாக்கப்பட்டது. டிசைன் பை தம். நீங்க அமெரிக்காவோட நியூயார்க்கா இருக்கட்டும், அந்த நியூ ஜெர்சியா இருக்கட்டும், அப்புறம் அந்த 100 பெர்லினா ஏதோ ஒரு பெரிய ஒரு இது இருக்கும். எல்லா ஊர்களுமே சீக்ரெட் சொசைட்டிஸோடைய லேண்ட், அதாவது அந்த நைட் டெம்ப்ளார்ஸ் உடைய முழு கட்டமைப்புல தான் வந்து ஃப்ரீமேசன்ஸோடைய இதுல தான் முழுக்க கட்டமைச்சு. பேசிக் மெசானிக் சிம்பிள்ஸ் இல்லாத அமெரிக்க பழைய நகரங்கள் எதுவுமே கிடையாது. புரியுதுங்களா? எல்லாம் முழுக்க மெசானிக் சிம்பிள்ஸ்ல தான் வந்து கட்டியிருப்பாங்க, இது பண்ணிப்பாங்க. ஏன்னா இவங்க போய் உருவாக்குறாங்க, இவங்க தான் உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்க விடுதலை போராட்டம்ங்கிறத ஒரு உருட்டு கதை. அது ஒரு உருட்டு கதை, இவங்களால உருவாக்கப்பட்ட கதை. அதையும் நம்ம அதெல்லாம் பேசுவோம். அந்த பாஸ்டன் டீ பார்ட்டி இதெல்லாம் கொஞ்சம் முன்னாடி பேசியிருக்கோம். அது வந்து முழுக்க இந்த இலுமினாட்டி கும்பல் என்ன பண்ணுதுன்னா, இதை தனிநாடா மாத்திடணும், இது ஐரோப்பா நாடுகளோட டைப்ல இருக்கக்கூடாது. ஏன்னா ஐரோப்பா நாடுல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அவனோட கலாச்சாரம் கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்கும். அதை ஃபுல்லா அப்ரூட்டா கட் பண்ணி இது அமெரிக்காவுக்குன்னு ஒரு தனி கலாச்சாரம், தனி பண்பாடுன்னு கொண்டு வரணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் அமெரிக்கா. அது இவங்க முழுக்க உருவாக்குனது. அதனாலதான் இன்னைக்கு அமெரிக்கா வந்து ஒரு பெரும் மிருகமா மாறி நிக்குது. அது எனக்கு காரணம் தவறானவர்கள் தான். அங்க ஃபவுண்டிங் ஃபாதர் ஆஃப் அமெரிக்காஸ் எவனுமே நல்லவன் கிடையாது, ஒரு வயலும் நல்லவன் இல்லை. அத்தனை பேர் அயோக்கிய பெயர்களால் உருவாக்கப்பட்ட நாடு தான் அமெரிக்கா. ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு, ஆரம்ப காலகட்ட அமெரிக்கால ஐரோப்பாவில தவறு செய்தவர்களை தான் நிறைய பேரை எப்படி ஆஸ்திரேலியா போவாங்களோ அதே பேர் வந்து ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி தான் போவாங்க. இங்க இருந்தீங்கன்னா உனக்கு விளங்காது, நீ கிளம்பு. இங்க இருந்தீங்கன்னா உனக்கு இந்த கேஸ் இருக்கு, நீ கிளம்பு. இப்படிதான் நிறைய பேர் அங்க போனாங்களே. அங்கேயும் போயிட்டு அவங்க கொலையும் கற்பழிப்பும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த நீங்க சொல்றோம்ல அந்த கௌபாய்ஸ், அவங்க பண்ண வேலை என்ன? கௌபாய் படங்கள் பாக்குறீங்களா? அதுல என்ன பண்ணுவாங்க? அதுல குளோரிஃபை பண்றாங்க எல்லாத்தையும். திருடுறது, புதையல் தேடுறதே இல்லைங்க. அது ஆக்சுவலா அது என்னன்னு தெரியாது. தங்கத்தை திருடுறாங்க, யாரா தங்க வச்சிருப்பாங்க, அவங்க கிட்ட அபகரிக்கிறது. அங்க செவ்விந்தியர்கள்ட்ட அவங்களோட பழைய புராதன சின்னங்கள் இப்ப ஒண்ணு இல்ல. நம்ம ஊர் கோயில கொள்ளையடிச்சிட்டு இருந்தாங்கல்ல, அதே கான்செப்ட் தான். செவ்விந்தியர்கள் வச்சிருந்த அத்தனை தங்கத்தையும் அவரோட தங்கத்தை கண்டுபிடிச்சு அந்த அவங்களோட பழைய கதைகளை கேட்டு எந்த இடத்துல இருக்கும், இங்க என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு போய் திருடுறதுதான் இவங்க வேலையே. எல்டோராடோ, ட்ரெஷர் ஹண்ட் எல்லாமே இது முழுக்க அந்த வேலையை பண்ணதான் அவங்க தான். போய் திருடுவாங்க, இது பண்ணுவாங்க. அங்க இருக்க வந்து இப்ப டனல் கட்டுறோம், இதை கட்டுறோம்னு சொல்லிட்டு அந்த மக்களை போட்டு கொடுமைப்படுத்தினது. அப்புறம் அவங்க மட்டும் கொடுமைப்படுத்தல, ஆப்பிரிக்கர்களையும் கொண்டு போய் கொடுமையில் மேல கொடுமை. அதனாலதான் இது தனி சப்ஜெக்ட்னு சொன்னேன். பான், பிளாக் ஸ்லேவரி, இது மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய இருக்கு. அடுத்த எபிசோட்ல பேசலாம். மிக்க நன்றி பாரி. நான் ஒன்னு எதிர்பார்த்தேன், பட் அதோட டீப்பா இருக்கு இந்த வீடியோ அப்படின்னு சொல்லலாம். மிக்க நன்றி.